சரி. நேத்து கூறியது போல நம்பிக்கை தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் நம்பிக்கை. வேலுமதன் சார், நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கங்க. நன்றி ஐயா. ஓகே. கலைச்செல்வன் சார் வந்தாச்சு, அருணகிரி சார் வந்தாச்சு, அன்பு செல்வன் சார் வந்தாச்சு, ஓம்குமார் சார்ல, நாராயண் சார் வந்தாச்சு, மில்டன் ராஜசேகர் சார் வந்தாச்சு, ஹாப்பி கண்ணன் சார் இன்னும் வரல, வேலுமதன் சார் வந்தாச்சு, சிவபாலன் சார் வந்தாச்சு, திலக மேம் வந்தாச்சு, மேஜர் நாராயண் சார் வந்தாச்சு, ஏழுமலை ஐயா வரல, பாண்டியராஜ் ஐயா வந்தாச்சு, லக்ஷ்மி அம்மா இன்னும் வரல. ஓகே ஓகே சார், சிறப்பு. நேற்று நடத்தப்பட்ட பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருக்கின்றதா அல்லது கேள்வி இருக்கின்றதா? ஐயா எனக்கு நேற்று ஒரு சொல்லுங்க ஐயா. இந்த எண்ணிக்கை பயன்படுத்துதல் மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுல எனக்கு கொஞ்சம் எப்படிங்க ஐயா? நேத்து சொன்ன மாதிரி எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், ம் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி ஐயா. இன்னும் எனக்கு அந்த அளவுக்கு புரியல. நேற்று சொன்னதும் நீங்க சரி, சொன்ன மாதிரி முதல் லைன் புரிஞ்சிருச்சா? நம்பிக்கையை பலப்படுத்துங்கன்றது. நம்பிக்கை ஓகேங்க ஐயா. அதுவும் இயற்கையும் புரிஞ்சது. பட் நம்பிக்கையை பயன்படுத்துங்கன்றது மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி எனக்கு. இல்ல, இதுல புரியாதது இயற்கையை இணைத்திடுங்கள்ன்றதான். ஆனா அது உங்களுக்கு அதுவே புரிஞ்சிருச்சுன்றீங்க. இது ஏன் புரியல? இயற்கைனா இயற்கைக்கு இயற்கைன்றது நம்ம எல்லாரையும் ஒண்ணு ஒன்றி வாழ்றது, ம், அப்படிதானங்க ஐயா? அதுதான். அப்படிதான் இல்ல. அதுவும் தப்புதாங்க ஐயா. அப்ப அதுவும் புரிதல். சரி, அப்ப முதல் நம்பிக்கை வரி மட்டும் தான் புரிஞ்சிருக்கு. முதல் வரி புரிஞ்சிருச்சா? நம்பிக்கையை பலப்படுத்துங்கள். எஸ், புரியுதுங்க. புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுது? அதாவது நம்ம நம்மளுடைய இயக்கங்கள் இயக்கங்கள் இயக்கங்கள்ல என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடியது இல்ல, நம்பிக்கை. இயக்கங்கள்லாம் என்ன தனித்தனியா இயக்கம் வச்சிருக்காங்களே, அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? இல்லைங்க ஐயா, நம்மளுடைய இயக்கம்னா நம்மளுடைய அஹ், நம்ம நம்ம இயங்குறது செல்ஃபா, ம் அதுதானங்க ஐயா சரி, ஓகே. இயக்கம். நம்மளை நம்பி அதாவது இயக்கிக் கொள்வது, சரிங்கய்யா. அதுதாங்க ஐயா. அதாங்க ஐயா, மனிதனை இயக்குவது. இயக்குவது. இப்போ நீங்க டூ வீலர் வச்சிருக்கிறீங்க. ஆ, டூ வீலர் இயங்கணும்னா என்ன தேவை? ஃபியூல் தேவை. ஃபியூல் முதல்ல தேவை இல்லையா? அந்த ஃபியூல் ஃபியூல் தான் தேவை. பெட்ரோல். ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி மனிதன் இயங்குறதுக்கான ஃபியூல் எதுனா நம்பிக்கை. நம்பிக்கை. அது இல்லாம அவனால இயங்க முடியாது. ஆ, சரில, ஒரு துளி கூட பெட்ரோல் ஓகேங்க. இல்லாம உங்களால வண்டியை எவ்வளவு தூரம் நகர்த்த முடியும்? நகர்த்தவே முடியாது. நகர்த்தவே முடியாது இல்லையா? அதேதான் மனிதனுடைய ஆமா. நிலையும். ஆ, சரிங்களா? ஓகேங்க ஐயா. அப்போ மனிதன் எப்பொழுது உயிரை விடுகிறானோ அப்பொழுது அவன் இறந்து போகிறான் என்பது மருத்துவ அறிவியல். கண்டிப்பாங்க ஐயா. சரிங்களா? ஆ, ஆனா ஆன்மீக அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா, மனிதன் எப்பொழுது நம்பிக்கை விடுகிறானோ அப்ப இறந்து போகிறான். ஓகே. புரியுதுங்களா? உயிரை விடும்போது சரி, அவன் இறந்து சரிங்க போகல. ஐயா. ஓகே, நம்பிக்கை விடும்போதே. நம்பிக்கை விடும்போது இறந்து போகிறான். ஓகே, ஓகேங்க சரி, ஐயா. ஓகே. வேற புரியுது. ஹாப்பி கண்ணன் சார் வந்தாச்சா? சார் வந்தாச்சுங்க சார். நான் ஒரு திருச்சி போயிட்டு இருக்கேன் சார். நான் பஸ்ல இருக்கேன் சார். நான் ம் நீங்கள் எல்லோருமே தலைவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தலைவர்களாக ஆனால்தான் செல்வந்தர்களாகவும் ஆக முடியும். சரிங்களா?
அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பாங்க ஐயா. எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு வீடியோல வர கண்டிப்பாங்க. முடியல, கலந்து கொள்ள முடியலன்னா எனக்கு முன்தினமே எனக்கு தகவல் தெரிவியுங்கள். ஓகேங்க ஐயா. சரிங்களா? ஏன் வீடியோல வரலன்னு கூப்பிட்டு கேட்ட பிறகு, சார் நான் இங்க போயிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து நீங்களே எடுத்துங்க. அது என்ன மாரின்னு. கண்ணன் சார் ஓகேவா? சார் லைன்ல இருக்கீங்களா? கண்ணன் சார் லைன்ல இருக்கீங்களா? சார் லைன் இருக்கேன் சார். கேட்டுச்சா நான் பேசுனது? ஹலோ கேட்டுச்சுங்களா ஐயா? சார். ஆக்சுவலி சார் இப்போ நம்ம பசங்க போயிட்டு இருக்கிறதுனால டவர் கொஞ்சம் விட்டு இல்ல அதாங்க ஐயா, கிடைக்குதுங்க நீங்க சார். பட் பயணிப்பதாக நீங்க சொன்னீங்க எப்பொழுது சார், முடிவு நம்பிக்கை செய்தீர்கள்? சார் நேற்று நைட்டுங்க சார். நேத்து நைட்டு. சரிங்களா? ஹலோ. சார் சொல்லுங்க சார். அதாங்க ஐயா, நீங்க பயணம் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தகவல் முன்கூட்டியே சொல்லிடுங்கன்ற. ஓ சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சார். ஓகே சார், தேங்க்யூ. புரியுதுல? ஏன் எஸ் சார், வீடியோல ப்ளீஸ். வரலன்னு நான் கேட்ட பிறகு சொல்லக்கூடாது. ஓகே சார், ப்ளீஸ். ஒரு தொண்டர் அப்படி இருக்கலாம், ஆனா தலைவர் அப்படி இருக்கக்கூடாது. எஸ் சார், ஐ கேன் அக்செப்ட். ஓகே. கலைச்செல்வன் சார் எஸ் சார், வீடியோல ப்ளீஸ். வந்துச்சா? சார் வீடியோல வந்துச்சா? ஒன்றும் இல்லை, இந்த அஃபரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வீடியோ ஆஃப் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். ஓகே. வீடியோ ஆடாம இருந்தா சரி. கலைச்செல்வன் சார், நீங்க போட்டிருக்க டைம் பாருங்க. 5:03 கரெக்ட் தான். ஆனா 3க்கு முன்னாடி ஒரு 0 போடணும். சரி சார். இல்லைன்னா இப்படி போட்டீங்கன்னா 5:30 ஆயிடும். ஆமாம் சார். மில்டன் சார் இன்னமும் ஏஎம் பிஎம்லாம் சேர்த்து தான் போட்டுட்டு இருக்கீங்க. பாருங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அன்பு செல்வன் சார் 4:56, பாண்டியராஜ் ஐயா 4:56, சிவபாலன் சார் 4:59, வேலுமகன் சார் 4:59, அருணகிரி சார் 4:59. சரி சரி சரி. இந்த யூனிஃபார்முக்கும் அதுக்கு பிறகு யூனிஃபார்ம் இல்லாம போறதுக்கும் என்ன காரணம்னா வேற ஒண்ணும் இல்ல. எப்போ காலம் நாம முன்னாடியே வராம கொஞ்சம் லேட் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பதட்டம் அதிகமாகும். அப்ப பதட்டம் அதிகமாகும் போது நம்ம வந்த வேகத்துல ஏதோ ஒண்ணு போடணும் அப்படின்னு வேகமா போடுவோம். அப்போ சில கண்டிஷன்ஸ் எல்லாம் மறந்துடும். இப்போ இவங்க எல்லாம் பாருங்க 4:59 வரைக்கும் போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது 5 மணிக்கு. அதனால அவங்க வந்து ரிலாக்ஸ்டா உள்ள டைம் போடுறாங்க. அதனால கரெக்டா போட முடிஞ்சது. அதுக்கு மேல 5:01 ஏஎம் ராஜசேகர் சார், அப்புறம் மேஜர் நாராயண் சார் சரியா போட்டிருக்காங்க 5:03, கலைச்செல்வன் சார் 5:03 போட்டிருக்காங்க, நாராயண் சார் 5:05 சரியா போட்டிருக்காங்க, திலகம் அம்மா இன்னும் எதுவுமே போடல. சார் எனக்கு போட தெரியலைங்க சார். ம் சார் சாட் எனக்கு பாக்ஸ்ல போட தெரியாதா? எப்படி போடுறதுன்னு தெரியலைங்க சார். சரி சரிங்கம்மா, சரி கத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார். சரி, வேலுமதன் சார் வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்லை. ஓகேங்க ஐயா. இது எண்ணிக்கையும் இயற்கையும் ஒரு முறை சொல்லிடுங்க ஐயா. நம்பிக்கை சொன்ன மாதிரி. இல்லை, அது அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன் நான். சரிங்க ஐயா. ஓகேங்க. ஓகே. சரிங்களா? நன்றி. ஏன்னா அதை பத்தி தான் நன்றிங்க ஐயா. மொத்தமே பாடமே. ஓகே ஓகேங்க. 10 நன்றி. நாள் நம்பிக்கை பத்தி பாடம் இருக்கும், 10 நாள் எண்ணிக்கை பத்தி பாடம் இருக்கும், 10 நாள் இயற்கை பத்தி ஓகே. பாடம் இருக்கும். அதனால ஒவ்வொரு 10 நாளா அப்படியே போயிட்டே தான் இருக்கும் அது. சரிங்க ஐயா. சரிங்களா? இப்போ நம்ம சரிங்க. நம்பிக்கையை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள். ஓகேங்க. நீங்கள் ஒரு செயல் செய்வதாக இருந்தால், நீங்கள் ஒரு செயல் செய்வதாக இருந்தால் அந்த செயலில் யாருடைய சக்தி செயல்படுகிறது? நீங்கள் ஒரு செயல் செய்வதற்கு யாருடைய சக்தி அந்த செயலிலே செயல்படுகிறது? இது என்னுடைய கேள்வி. பிரபஞ்ச சக்தி செயல்படுகிறது. அப்புறம் கூடவே என் சக்தியும் செயல்படுகிறது. அப்புறம் சமுதாய சக்தியும் அப்புறம்
மற்றவர்கள் நம்ம சூழ்ந்திருக்கிற மற்றவர்களுடைய சக்தியும் செயல்படுகிறது. இல்லைங்க, அதான் சமுதாய சக்தினாரு. சார் ஆக்க சக்திங்களாங்க சார்? அது இல்லைங்கம்மா. சரிங்க இதுல சார், யார் சரிங்க. யாருடைய சக்தி செயல்படுது, ஒரு செயல் செய்வதில் யார் யாருடைய சக்தி செயல்படுது, இறை சக்தியும் செயல்படுது சார். அதான் ஒரு பிரபஞ்ச சக்தினாரு கலைச்செல்வன் ஐயா. சரி சரி சரி. சக்தி, அது இறை இல்லாமையா சக்தி, நமது சக்தி, பிரபஞ்ச சக்தி, மற்றவரது சக்தி, மூன்றும். மூன்றும். சார் அகசக்தி புறசக்தி சார். ம். அப்போ ஒரு செயல் செய்வதாக இருந்தால் இங்கே 3 சக்தி செயல்படுகிறது. காரணம் நேத்து நம்ம பார்த்தோம், மையம்னு ஒண்ணு உருவாயிட்டா ஒரு புறம் மறுபுறம் உருவாயிடுவது போல இந்த இடத்துல எல்லாமே வேலை செய்யறது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் வேலை செய்யறதுன்னா 3 ஃபோர்ஸ், 3 ஃபோர்ஸ்ல வேலை செய்யுது. சரிங்களா? அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சென்டர் ஃபோர்ஸ், 2 இன்னர் ஃபோர்ஸ், 3 அவுட்டர் ஃபோர்ஸ். 1 சென்டர் ஃபோர்ஸ், 2 இன்னர் ஃபோர்ஸ், 3 அவுட்டர் ஃபோர்ஸ். பாண்டியராஜ் ஐயா எழுதுறீங்களா? பாண்டியராஜ் ஐயா, எழுதுறேன் ஐயா. நீங்க ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கிங்க ஐயா. சரிங்க. சரிங்களா? இல்ல, இந்த அதில் வச்சு வெளிச்சத்துக்கு வச்சீங்கன்னா இது உங்க முகம் நேரா தெரியும். நீங்க கீழே இருக்கிறதுனால மலையை பார்த்தா எப்படி அடிவாரத்துல இருந்து பார்த்தா தெரியுமோ அந்த மாதிரி உங்களை பார்க்க வேண்டியதா இருக்குது. சரிங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து லைட் வர்றதுனால உங்க முகம் சரியா தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மில்டன் ஐயா அவர் வந்து கையில பிடிச்சிருக்கிறதுனால மில்டன் ஐயா பாருங்க, கரெக்டா ஒரு ஃபேன் ஓடுதா ஓடலையான்னு நமக்கு நல்லா தெரியுது. இல்ல, முகம் நல்லா தெரியும் நமக்கு. சரி, இப்போ 3 ஃபோர்ஸ், இந்த 3 ஃபோர்ஸ் உங்களுக்கு புரியுதா? புரியல சார். சார் இன்னர் ஃபோர்ஸ் வந்து அகம், அவுட்டர் ஃபோர்ஸ் வந்து புறம், சென்டர் ஃபோர்ஸ் தான் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் தயக்கமா இருக்கு. சரி, இல்லைங்கய்யா, அதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மையம்னு ஒன்று உருவாயிட்டா இன்னர் அவுட்டர் உருவாயிடுது. இந்த கான்செப்ட் முதல்ல புரிஞ்சிருச்சா? இல்ல சார். இல்ல, நேத்து நம்ம சொன்னோமே அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலையா? ஆமா சார். எந்த இடத்துல புரியல? அதான் அது எப்படி இயக்குது அப்படின்ட்டு, எப்படி மையத்தை இல்லைங்க, வந்து இயக்கறதெல்லாம் விட்டுருங்க. நேத்து நான் பேசுனது வந்து அந்த 3 பாயிண்ட். ஆமா சார். எப்ப அது மைய கொஞ்சம் புள்ளின்னு ஒண்ணு கிரியேட் ஆகுதோ அப்பவே அதுக்கு இன்னர் அவுட்டர் கிரியேட் ஆயிடுது. அல்லது மையப்புள்ளி இல்ல, அல்லது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்னர் அவுட்டர்னு இருந்தா கண்டிப்பா மையம் இருக்கும். ஓ சரி சரி சரி. புரியுதுங்களா? ம். ஒண்ணு மையப்புள்ளி உருவாகும் போதே இன்னர் அவுட்டர் உருவாயிடுது. அப்படி இல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னர் அவுட்டர்னு இருந்தா மையம் இல்லாம இன்னர் அவுட்டர் இருக்க முடியாது. இப்ப புரிஞ்சுங்களா ஐயா? கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு சார். அதாங்க ஐயா நேத்து சொன்னேன் நானு. இப்போ நான் உங்களை கேட்கறேன், நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்களா வெளியில இருக்கீங்களான்னு? உள்ளதான் இருக்கேன். உள்ளதான் இருக்கீங்க இல்லையா? அப்போ வீட்டுக்கு உள்ள இருக்கிறேன் வெளியில இருக்கிறேன்றதை எதை வச்சு நீங்க தீர்மானிக்கிறீங்க? நான் உள்ள இருக்கிற தொட்டு அது மாதிரி. அதுதாங்க ஐயா, அந்த உள்ள எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேக்குறேன். அந்த உள்ள அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? வெளியில வந்து கொடுப்பாங்க, இல்ல உள்ள போய் தானே மையம். ராஜசேகர் ஐயா, கொஞ்சம் உங்க முகம் தெரியுற மாதிரி கேமரா கொஞ்சம் கீழே இருக்குங்க. சரி. கொஞ்சம் கீழே இருக்குவீங்க பக்கமா. ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. ஆக்சுவலா ஏன்னா உங்களுக்கு இந்த 10 நாள் கேப் வர்றது காரணமே, இந்த 10 நாள்ல உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் இருந்தா அந்த 10 நாள் அதை சரி பண்ணிக்கணும். நீங்க கேமரா வைக்கிறதுக்கு சரி. முடியலையா, ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கணும். லைட்டிங் சரியா இல்லையா, அந்த லைட்டிங் அமைப்பு பார்த்துக்கணும். ஏன்னா இது உங்களுக்கான பயிற்சி, எனக்கான பயிற்சி இல்லை.
சரிங்க நான் சார். எவ்வளவு சிறப்பா கொடுக்குறேன்றதை விட நீங்க எவ்வளவு சிறப்பா எடுக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உங்க வாழ்க்கை மாறப்போகுது. அதனால நான் இங்க இருட்டுல இருக்கிறேன்னா வெளிச்சத்துல இருக்கேன்னா அப்படின்றது முக்கியம் இல்லை. ஏன்னா நீங்க என்ன பார்க்க வேண்டியதை விட நான் தான் உங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்க என்ன பார்க்காமலே கூட காதல கூட கேட்டுக்கலாம் நீங்க. ஆனா பயிற்சி நீங்க எடுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த ஒட்டுமொத்தமான உலகத்துல இந்த இயற்கை எதிர்பார்க்கிற முதல் தேவையான விஷயம் என்னவென்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒழுங்கு. நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றோம், இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு ஏன் சொல்றோம்னா, ஒரு ஒழுங்குக்குள்ள உங்களால வர முடியுதா அப்படின்றதுதான். கலைச்செல்வன் ஐயா இருக்கிறாங்க. ஓகே, ஹாப்பி கேன்சர் வந்தாச்சு மீண்டும். சரி. ராஜசேகர் சார், இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் இது வீட்டுக்கு உள்ள இது வீட்டுக்கு வெளியிலன்னு சொல்றீங்களா இல்லையா? ஆமா சார். அந்த பாயிண்ட் எது? அது உள்ளே இருக்கிறது அந்த ஒரு எண்ணத்தினால அது அப்படி தோணுது. உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லைங்கய்யா. அப்ப வீட்டுக்கு உள்ளங்கிறதும் வெளியிலங்கிறதும் யார் தீர்மானிக்கிறாங்கன்னா, இங்க உங்களுடைய வாசற்படி தீர்மானிக்கிறது. நீங்க வீட்டுக்கு வைக்கிறீங்களா சரி. வாசக்கால்னு ஒண்ணு. ஆமா சார். ஆமா. அந்த வாசக்காலுக்கு அந்த பக்கம் இருந்தீங்கன்னா, அதாவது இப்ப நான் இருக்கிறது இப்ப வாசக்காலுக்கு வெளியே. இப்ப உங்களுக்கு எனக்கு ஆமா நடுவுல சார். வாசக்கால் இருக்குது. ஆமா. தெரியல. நீங்க அந்த பக்கம் இருக்கிறீங்க வாசக்காலுக்கு, நான் இந்த பக்கம் இருக்கிறேன். அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நானும் வீட்டுக்கு உள்ள இருக்கிறேன்றீங்க. அப்ப வீடுங்கிறது எந்த புள்ளியில இருந்து ஆரம்பமாகுதுன்னா, உங்க வாசக்கால்ல இருந்து ஆரம்பமாகுது. புரியுதுங்களா? சரி. புரியுது சார். நம்ம பொதுவா என்ன சொல்றோம், வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வெளியேன்னு சொல்றோம். ஆனா அந்த வீட்டுக்கு உள்ள வெளியே தீர்மானிக்கிற அந்த மையப்புள்ளி எதுவென்றால் வாசக்கால். சரி. சரிங்களா? சரி சார். ம். இப்போ நீங்க சட்டை போட்டிருக்கீங்கல்ல, சட்டை. ஆமா சார். அந்த சட்டையில வெளியே ஒரு பாக்கெட் வச்சிருப்பாங்க. ஆமா சார். ஹார்ட் டச் பண்ற மாதிரி உள்பக்கம் ஒரு பாக்கெட் வைப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஆமா சார். அப்ப நீங்க பிடிச்சிருக்க அந்த சட்டை தான் மையப்புள்ளி. இப்போ நீங்க சொல்றீங்க, ஒரு பாக்கெட் வெளியில இருக்குது, ஒரு பாக்கெட் உள்ள இருக்குன்னு. அப்ப எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க வெளியே உள்ளே அப்படின்னா, இந்த சட்டை தான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுது சார். அப்போ மையம்னு ஒண்ணு இல்லாம உள்ளே வெளியே உருவாகவே முடியாது. புரியுதுங்களா? அப்ப மையம்னு இப்போ உங்களுக்கு ஒருவேளை அந்த வாசக்கால் இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல வாசக்கால் இல்ல. நீங்க வீடெல்லாம் கட்டிருக்கீங்க. அந்த செவுரு ஆரம்பிக்கிறதுல இருந்து உள்ளார இருக்கிறதுனால அது வீட்டுக்குள்ளன்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா வாசக்கால் இல்ல அப்படின்னு வச்சுங்க. அந்த சென்டர் பாயிண்டே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, அப்போ வெளியேங்கிறதுக்கான ஒரு எல்லை இருக்காது. உள்ளேன்னு சொல்றதுக்கான ஒரு எல்லை இருக்காது. சரிங்களா? ஆமா சார். நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த பவுண்டரியில பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல ஒரு கயிறு போட்டிருப்பாங்க. பவுண்டரியில. ஓகேங்களா? அப்போ 4 அப்படின்றது அந்த ஒயிட் கலர் கயிறு இருக்கு பாருங்க. அத தாண்டி அந்த பக்கம் வெளியில விழுந்தா அது 4. அதுக்குள்ள விழுந்தா அது 4 கிடையாது. அத டச் பண்ணா தான் 4. சரிங்களா? அப்ப சரி இந்த சார். இடத்துல வந்து அந்த பவுண்டரிக்கு வெளியில விழுந்துச்சா, உள்ள விழுந்துச்சான்றது எப்படி நீங்க தீர்மானிக்கின்றீங்கன்னா, அந்த கயிறு தான் அந்த இடத்துல பவுண்டரி. அதான் மையம். அத வச்சு தான் நீங்க உள்ள விழுந்தா, வெளியில விழுந்தான்னு தீர்மானிக்கிறீங்க. இப்ப புரியுதுங்களா ஐயா? புரியுது சார். ம். இப்போ ஒரு பழம் எடுத்துக்கிறீங்க. வாழைப்பழம் எடுத்துக்கிறீங்க. இப்போ வாழைப்பழத்துல என்ன சொல்றீங்க நீங்க? வாழைப்பழம் உள்ள இருக்குதா, வெளியில இருக்குதான்னு தீர்மானிக்கிறதுன்னா தோல் தான். அந்த தோல் தான் இப்ப அங்க மையம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, வாழைப்பழத்துக்கு வெளியே தேன் ஊத்துங்க அப்படின்றேன். அப்படின்னா என்னன்னா, நீங்க தோலுக்கு மேல தேன் ஊத்துனீங்கன்னா, நீங்க வாழைப்பழத்துக்கு வெளியே தேன் ஊத்துறீங்கன்னு அர்த்தம். இப்ப தோல உரிச்சிட்டீங்க. சரிங்களா? இப்ப அது மேல தேன் ஊத்தினீங்கன்னா, இப்ப வாழைப்பழத்துக்கு உள்ள தேன் ஊத்துறீங்க. என்னங்க ஐயா புரியுதுங்களா? அப்ப அந்த தோல் தான் அந்த புரியுது இடத்துல சார். சென்டர் பிளேஸ்.
அதான் எங்கெல்லாம் அதுதான் நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். நேற்று நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதான். லெஃப்ட் ரைட்டுன்னு இருந்தா சென்டர் இல்லாம லெஃப்ட் ரைட் கிடையாது. இல்ல மேல் கீழ்னு இருந்ததுன்னா சென்டர் இல்லாம மேல் கீழ் இல்லை. முன்னாடி பின்னாடி நீங்க சொல்றீங்கன்னா சென்டர் இல்லாம முன்னாடி பின்னாடி கிடையாது. அகம் புறம்னு சொல்றீங்கன்னா சென்டர் இல்லாம அகம் புறம் கிடையாது. இரவு பகல்னு சொல்றீங்கன்னா சென்டர் இல்லாம இரவு பகல் கிடையாது. மேடு பள்ளம்னு சொல்றீங்கன்னா சென்டர் இல்லாம மேடு பள்ளம் கிடையாது. நீங்க ஒரு பிளேஸ் பார்த்துட்டு இது மேடா இருக்குது இது பள்ளமா இருக்குன்றது எதை வச்சு தீர்மானிக்கிறீங்கன்றேன். சார் இப்ப நமக்கு அகம்புறம் எது சார் சொல்றது? நமக்கு எதை நீங்க மையமா எடுத்துருக்கு? மனிதனுக்கு வரங்கய்யா. ம். முதல்ல உருப்பொருள்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நாம கருப்பொருளுக்குள்ள போக முடியும். ஏன்னா அவருக்கு வீட்டுக்கு உள்ள வெளியே எதுன்றதே இன்னும் புரியாம இருக்குது. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா ஐயா? புரியுது சார். இல்ல புரிஞ்சிருச்சா? இல்ல நான் கேட்கறதுக்காக புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல இது புரிஞ்சுது சார், புரியுது. அதுதான் நேத்து சொன்னேன். நேத்து என்ன சொன்னேன்னா நம்முடைய சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கான்செப்டும் சரிங்களா ரெட்டிப்பு கான்செப்ட். பகல்னு ஒண்ணு இருந்தா இரவுன்னு ஒண்ணு இருக்கும், இருக்குன்னு ஒண்ணு இருந்தா இல்லைன்னு ஒண்ணு இருக்கும். அப்படிங்கிறது தான் சயின்ஸ். புரியுதுங்களா? இது அறிவியல் கான்செப்ட். அறிவியல் கான்செப்ட் என்னன்னா ரெட்டிப்பு கான்செப்ட், அதாவது விஞ்ஞானம். மெய்ஞானத்தினுடைய கான்செப்ட் என்னன்னா இந்த ரெண்டும் கொஞ்சம் வெளியில நல்லா தெரியும், உணர முடியும். ஆனா அதை உணர முடியாம சூட்சமா மூணாவதா ஒரு புள்ளி இருக்கும். தெரியல, அதான் மெய்ஞானம். அப்ப மெய்ஞானம்ன்றது என்னன்னா 3 கான்செப்ட், 3 பாயிண்ட் கான்செப்ட்ன்றது மெய்ஞானம், 2 பாயிண்ட் கான்செப்ட்ன்றது விஞ்ஞானம். புரியுது சார். ஓகேங்களா? இப்போ நீங்க உங்க ஃபேன் இருக்குது, அதை நீங்க 2 நிலையில தான் வைக்க முடியும். ஒன்னு ஆன்ல வைக்கலாம், இல்ல ஆஃப்ல வைக்கலாம். கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னா பைனரி, ஒன்னுன்னா ஆனு, 0னா ஆஃப். அப்போ ஆன் ஆஃப் கான்செப்ட்ல தான் கம்ப்யூட்டர் இயங்குது. இப்படி அறிவியல் இருக்கிறது எல்லாமே ஒன்னு இருக்கு இல்ல இல்ல. சரிங்களா? அதுதான் நேத்து நான் சொன்னேன். அறிவியல் என்பது இருக்கிறது இல்லை. சரிங்களா? அப்படின்னோட முடிச்சுக்கும் அது. ஆனா மெய்ஞானம் என்ன பண்ணும்னா இருக்கிறதுன்றது ஒரு பகுதி, இல்லைங்கிறது ஒரு பகுதினா இப்ப அதுக்கு சென்டர் பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இது சென்டர் பகுதியா மாறிடுது இப்போ. இதுல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது உள்ளே வெளியேன்னு சொல்றீங்கன்னா அது ஒரே இடத்துல இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உள்ள ஒரு இடத்துலயும் வெளியே ஒரு இடத்துலயும் இல்ல. அப்போ ஒரே இடத்துல இருக்கக்கூடிய பகுதியைத்தான் நீங்க உள்ளே வெளியேன்னு குறிப்பிடுறீங்க. புரியுதுங்களா? புரியுது சார். இப்போ நான் சொல்றேன் வீட்டுக்கு உள்ள அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே அப்படின்னா 2 வார்த்தை சொல்றேன் நான் உங்களுக்கு. வீட்டுக்கு உள்ள, வீட்டுக்கு வெளியேன்னு. அப்ப வீட்டுக்கு உள்ளங்கிறத உங்க வீட்டுக்கு உள்ளேயும், வீட்டுக்கு வெளியேன்னா என் வீட்டுக்கு வெளியேன்னு நம்ம பொருள் எடுத்துக்க முடியுமா? இல்ல சார். அப்போ நான் உள்ளே வெளியேன்னா அது ஒரே இடத்துல இருக்குன்னு அர்த்தம். முன்னாடி பின்னாடின்னு சொன்னா அது ஒரே இடத்துல இருக்குன்னு அர்த்தம். மேலே கீழேன்னு சொன்னா அது ஒரே இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரே இடத்துல இருக்கும்போது சரிங்களா, அதை எது வந்து முன்னாடி பின்னாடி அல்லது மேலே கீழே அகம் புறம்னு பிரிக்குதுன்னா அதுக்கு ஒரு சென்டர் புள்ளி இருக்குது. சரிங்களா? அந்த சென்டர் புள்ளியைத்தான் நம்ம வந்து மையம்னு சொல்றோம். புரியுதுங்களா? புரியுது சார். அப்போ மையம் இல்லாம உங்களால ரெண்டா பிரிக்கவே முடியாதுன்னு சொல்ல வரேன். அது எவ்வளோ அணு அளவுக்கு சின்னதா இருந்தாலும் கூட அது ஒரு மையம் தான் அது. சரி சார். இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரியுது சார். இதுக்கு பேர் தான் 3 பாயிண்ட் கான்செப்ட்.
ஓகேங்களா? இப்ப அணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அணுக்குள்ளேயே இந்த 3 பாயிண்ட் கான்செப்ட் தான் வேலை செய்யுது. என்னென்ன இருக்குது? எலக்ட்ரான், புரோட்டான். எலக்ட்ரான், புரோட்டான், புரோட்டான், நியூட்ரான். நியூட்ரான். எஸ் சார். அப்போ இது என்னன்னா ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒண்ணு சூட்சுமமா இருக்கும், அதான் மையம். அப்போ நீங்க எங்கெல்லாம் இந்த ரெட்டிப்பு கான்செப்ட் 2 பாயிண்ட் கான்செப்ட் எங்கெல்லாம் வருதோ அங்க 3வது பாயிண்ட் கான்செப்ட் மறைமுகமா இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். சரி சார். சரி, இப்ப நமக்கு 2 கண்ணு தானே சார் இருக்குது, ஆமா சார். சரிங்களா? சில யோகா பயிற்சியில போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லணும்னா 3வது கண்ணை ஓபன் பண்ணலான்றாங்க. ஆமா சார். தியான பயிற்சியில போனீங்கன்னா 3வது கண்ணு ஓபன் பண்ணலான்றாங்க. அப்ப இந்த 3வது கண்ணு எங்க இருக்குது? புருவ மத்தியில நடுவுல. அப்போ 3வது கண்ணை ஓபன் பண்ணலாம்னா என்ன அர்த்தம்னா அது ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். ஆமா சார். இல்லாத ஒண்ணு ஓபன் பண்ண முடியுமா? முடியாது முடியாது. இல்லைன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாங்க நம்ம 3வது கண்ணை உருவாக்கலாம்னு சொல்லணும். அப்ப அப்படி இல்ல, நமக்கு ஏற்கனவே 2 கண்ணு இருக்குது. அப்ப 3வது கண்ணு இருக்கு, சரிங்களா? சூட்சமா இருக்குது. ஆனா அது எப்படி இருக்குதுன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்ணு திறந்தாதான் பார்வை எப்படி தெரியுமோ, காட்சி எப்படி தெரியுமோ, அந்த மாதிரி நம்ம அந்த கண்ணை மூடி வச்சிருக்கிறதா பொருள் கொண்டு தான் நம்ம திறக்கலான்ற பொருள்ல நம்ம பேசுறோம். ஆமா சார். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தரை பார்த்து அறிவு கெட்டவனேன்னு திட்டுறதுக்கும் அறிவு இருக்கான்னு திட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் அவருக்கு அறிவு இருக்கு, ஆனா கெட்டு போயிருக்கு. அது சரி, கொஞ்சம் சரியா யூஸ் பண்ணல, அதாவது ம். இஸ் டேமேஜ்டு அப்படின்னு. அறிவே ம். இல்லைன்ற மாதிரியும் சில பேர் இருக்கலாம் சம்டைம்ஸ். அப்போ அறிவு இருக்கான்னு கேட்டா இருக்கா இல்லையாங்கிறது அங்க கேள்வி. ஆமா, கொஸ்டின் ஆனா கொஸ்டின் அறிவு கெட்டவனே என்னன்னா இருந்தாதான் கெட்டு போக முடியும். ஆமா, இருந்தாதான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இருந்தது இப்போ கொண்டா கெட்டு போயிருக்கலாம், அதனால அறிவு கெட்டவனே அப்படின்னு சொல்றோம். ஆனா அறிவு இருக்கான்னு கேட்டா அப்போ இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க எல்லாரும் சொல்றது வாங்க யோகாவுக்கு வாங்க, தியானத்துக்கு வாங்க, 3வது கண்ணை திறக்கலாம் தான் சொல்றாங்க. யாரும் 3வது கண்ணை உருவாக்கலாம்னு சொன்னது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? 3வதா ஒரு கண்ணு இருக்குது, எல்லாருக்குமே டிஃபால்ட்டா இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல 2 கண்ணு இருந்தா 3வது கண்ணு இருக்கும் அப்படிங்கிறது எப்படி டிஃபால்ட்டோ அதே மாதிரி இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா 3வது பாயிண்ட் இருந்தே ஆகணும். புரிஞ்சுங்களா ஐயா? புரியுது சார். இல்லைன்னா அந்த 2 பாயிண்ட் கான்செப்டை நீங்க உருவாக்கவே முடியாது. புரியுதுங்களா? நான் உங்ககிட்ட இப்போ ஒரு பொருள் கொடுக்குறேன், சேலத்துல இருந்து கொடுத்து அனுப்புறேன். இதை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வச்சிருங்க அப்படின்னு ஒரு பொருளையும், இதை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிருங்க அப்படின்னு ஒரு பொருளையும் நான் கொடுக்குறேன்னா அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய மனதுக்கு தெரியுது எது வீட்டுக்கு உள்ள எது வீட்டுக்கு வெளியேன்னு. புரியுதுங்களா? ஆமா சார். ம். அப்ப அந்த லைன் எதுன்னு தெரியணும் இல்லையா? ஆமா. அதுதான் இங்க நமக்கு முக்கியமான ஒண்ணு. அப்போ எங்கெல்லாம் 2 பாயிண்ட் கான்செப்ட் இருக்குதோ அங்கெல்லாம் 3வதா ஒரு பாயிண்ட் சூட்சமமா இருக்குதுன்றதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி சார். ஆனா நல்லா உத்து கவனிங்களேன், நல்லா உத்து கவனிங்க. அது ஒண்ணா இருந்தா தான் 3வது பாயிண்ட் அங்க வேலை செய்யும். புரியுதுங்களா? ஒண்ணா இருக்கிற வரைக்கும் தான் சார் 3வது பாயிண்ட். நீங்க தனித்தனியா ஆக்கிட்டீங்கன்னா 2 பாயிண்ட் ஆயிடும். சரி. ஓகேங்களா? சரி சார். நீங்க தனித்தனியா ஆக்கிட்டா என்னவாயிடும்? 2 2 ஆயிடும். பாயிண்ட். நீங்க ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறீங்க, ஒரு A4 ஷீட்டு, அதுக்கு நடுவுல ஒரு கோடு போடுங்க, சென்டர்ல ஒரு கோடு போட்டுட்டீங்க, படுக்க வசமா வச்சு. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா கோட்டுக்கு ஒரு பகுதி, கோட்டுக்கு மறுபகுதி, சரிங்களா? இப்போ 2 பார்ட் உருவாயிடுச்சு ஒரே பேப்பர்ல, சரிங்களா? என்ன ஆயிடுச்சு?
ஒரே பேப்பர்ல 2 பகுதி உருவாகி விட்டது. அப்போ எப்பொழுதெல்லாம் ஒன்றுக்காக 2 வருகிறதோ அப்போ அங்கே 3வதும் வந்து விடுகிறது. ஒரே பேப்பர் 2 பகுதி. புரியுதுங்களா? ஒரே பேப்பர் 2 பகுதின்னு நீங்க சொல்ற வரைக்கும் இப்ப அது பேப்பர் 1 பகுதி 2ஆ மாறுது. ஓகேங்களா? அப்போ ஒரே பேப்பர்ல 2 பகுதியா இருக்கிற வரைக்கும் தான் அங்க மையம்னு ஒண்ணு இருக்குங்கிறேன். இப்ப அந்த மைய பகுதியை பிடிச்சு ஒரு கத்திரிக்கோல்ல அப்படியே கட் பண்றீங்க. இப்ப அது 2 பேப்பர் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப அந்த மையம் அங்க இருக்காது. அதனால தான் அத நம்ம சூட்சுமம்ன்றோம். ஏன் அத சூட்சுமம்ன்றோம்னா, நீங்க 2ஆ பிரிச்சுட்டீங்கன்னா, இப்ப 2 பகுதி தெரியுமே தவிர, அந்த மையமா இருந்த பகுதி இப்ப இருக்காது. புரியுதா இப்போ? புரியுது சார். சரி, மத்தவங்களுக்கெல்லாம் புரியுதா இந்த கான்செப்ட்? புரியுது சார். அப்ப ஏன் நம்முடைய விஞ்ஞானம் வந்து அத 2ன்னு சொல்லுதுன்னா, காரணம் என்ன? 2த்தையும் பிரிச்சுட்டீங்கன்னா, இப்ப அது 2 ஆயிடும். பேப்பர நீங்க 2ஆ கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்த ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அது ஒரு பேப்பர் ஆயிடும். கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்த ஒரு பகுதி, அது ஒரு பேப்பர் ஆயிடும். இப்ப கோடு எங்க போச்சுன்னா, கோடு மறைஞ்சிரும். அப்ப அந்த மையம்ங்கிறது மறைந்து விடும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஞானிகள் சொல்லக்கூடிய நான் அற்ற தன்மை. நாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நான். இப்ப கலைச்செல்வன் ஐயா கேட்டாரு. எங்கிருந்து உள்ள, எங்கிருந்து வெளியேன்னு. நீங்கள் எதை நான் என்று கருதுகிறீர்களோ அதுதான் மையம். நான் என்பதுதான் மையம். அப்போ அந்த நான் எப்போ அழியும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணு அந்த பக்கம் போணும், இல்ல இந்த பக்கம் போணும். சரிங்களா? ஏதாவது ஒண்ணா மாறணும். நீங்க 2ஆ இருக்கிற வரைக்கும் கடவுள் பாதி, மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். நீங்க அப்படி பாதி பாதியா இருக்கிற வரைக்கும் அந்த மையம்ங்கிறது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீங்க ஒண்ணு கடவுளா மாறிடுங்க, இல்ல மிருகமா மாறிடுங்க. அப்ப என்ன ஆகாது, அந்த நான்றது மறைஞ்சு போயிடும். சிவகுமார் சார் கொஞ்சம் ஹோஸ்ட் கொடுங்க. சிலவங்க மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்றது. ஓகே. சார் மில்டன் சார் புரிஞ்சுதா? எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா முதல் புரியுது. தடவையா அத நம்ம கேட்கிறோம் இல்லையா? அதனால கொஞ்சம் புரியாத மாரி தான் இருக்கும். ஆனா நீங்க உங்க மனசுக்குள்ள வாங்கி போட்டுட்டீங்கன்னா, உங்க மனதிற்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. காரணம் என்னவென்றால், வெளியே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் தான் உங்களுக்குள்ள நம்பிக்கையாக இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தான் வெளியே பிரபஞ்சமாக இருக்கிறது. அதனால 2ம் ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆகுறது ரொம்ப ஈஸி. சார் புரிஞ்சுது சார். ஒன்னு ம். இந்தாண்ட போயிடுங்க, ஒன்னு அந்தாண்ட போயிடுங்க. இப்ப இருக்கிற கலைச்செல்வன், ம். கலைச்செல்வனுக்கு மையம் எதுன்னு கேட்டா நான் வந்து நான் அற்ற நான் என்று தன்மை இது. சொல்கிறீர்கள் அல்லவா? ம் அந்த உணர்வு தான் மையப்பகுதி. ம் நான் என்கின்ற உணர்வு தான் மையப்பகுதி. ஆமா. ஆ. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என் உடம்புல மையங்கிறது நேரா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சென்டர் பாயிண்ட், ஒரு மையம், அதை சுத்தி ரவுண்டுல விரியுது, சுருங்குது. இந்த இந்த விபாசனா பயிற்சி எல்லாம் செய்வோம் இல்லையா? மூச்சை இழுத்து விடுங்க, உள்ள விடுங்க, இல்ல வெளியில ஐயா, போ. ஐயா நீங்க சொல்றது வெறும் உடம்புக்கு மட்டும் தான் பொருந்தும் அது. ஆ, அதான் அதான் கேட்டேன். ஓகே ஓகே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அது உடம்புக்கு மட்டும் தான் பொருந்தும். இப்ப ம் மனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு எது அதுல வந்து உச்சந்தலை எதுன்னு பாப்பீங்க, உள்ளங்கால் எங்கன்னு பாப்பீங்க. அது கிடையாது கிடையாது உயிர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு எங்க உச்சந்தலை இருக்குது, உள்ளங்கால் இருக்குது. கிடையாது கிடையாது. உணர்வுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு எங்க உச்சந்தலை இருக்குது, உள்ளங்கால் அது இருக்குது. அதுதான் கேட்டேன். உடம்பு வேற, மனம் வேற, ஆன்மா வேறன்னு நம்ம பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோமே. நம்ம இது ஏற்கனவே பார்த்து பேசியிருக்கிறோம். நம்ம சாதாரண ஆள் கிடையாது. 5N1 ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதுல இந்த 5N1ல உடம்ப பத்தி மட்டும் தான் இப்ப நீங்க சொல்றீங்க. ரைட் ரைட் ஓகே. புரிஞ்சுங்களா? புரியுது சார். ம். சரி. சார் அப்போ இந்த இடத்துல நாம் பார்ப்பது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் காரணமாக அமைவது எதுவென்றால், 1 சென்டர் ஃபோர்ஸ், 2 இன்னர் ஃபோர்ஸ், 3 அவுட்டர் ஃபோர்ஸ். புரிஞ்சுதுங்களா?
ஐயா நீங்க ஒரு பைக் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு பைக் ஓட்டுறீங்கன்னா இப்ப இது மேல 3 ஃபோர்ஸ் இருக்குதா இல்லையா? இருக்கு சார். யாருமே இல்லாத ரோடு சார், யாருமே இல்லாத ரோடுல நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற 3 ஃபோர்ஸ் எது? யாருமே இல்லாத இருந்தாலும் நம்முடைய நம்ம வண்டி ஓட்டுற அந்த சூழல், அதாவது நம்ம பெட்ரோல் அதாவது போட்டு போறோம் இல்லையா, அது வந்து அவுட்டர் ஃபோர்ஸ் ம் அப்படின்னு சொல்லாம நம்ம ஓட்டுற நம்முடைய கை நம்முடைய இதெல்லாம் சேர்ந்து இன்னர் ஃபோர்ஸ் மாதிரி. ம் இந்த சாலை வந்து மையப்புள்ளி, மைய ஃபோர்ஸ், சென்டர் ஃபோர்ஸ். இல்லைங்க ஐயா, இந்த இடத்துல உங்க கையெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது, நீங்க சும்மா முறுக்கு தானே செய்றீங்க. ஆமா சார். இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணும் நம்ம அப்படின்னா, ஒரு மோட்டார் பைக்கு சாலையில ஓடுகிறது என்றால் அது எப்படி ஓடுதுன்னா, ஒன்று பெட்ரோலுடைய உந்து சக்தி, சரிங்களா சார்? ஒன்று பெட்ரோலுடைய உந்து சக்தியில ஓடுது சார், கரெக்டு தானே ஆமா ராஜசேகர் ஐயா? ஆமா சார், கரெக்ட் சார். ரெண்டாவது, வெளியே இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தினுடைய அழுத்தம், அது இல்லைன்னா நீங்க வண்டி ஓட்ட முடியாது. ஆமா சார். மூன்றாவது, புவியினுடைய ஈர்ப்பு விசை. இப்போ 3 சரி சார். ஃபோர்ஸ் வந்தாச்சா? வந்து சார். நிலாவுக்கு போறவங்கலாம் ஏன் அந்த பெரிய கவச உடை அணிஞ்சிட்டு போறாங்க? பாதுகாப்புக்கு சார். என்ன பாதுகாப்புக்கு? அந்த அந்த சூழல்ல இருந்து நெகட்டிவிட்டி எதுவும் அவங்க அஃபெக்ட் பண்ணாம. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா, நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் பாஞ்சிட்டு இருக்குது இல்லையா, ஆமா. நம்ம உடம்புக்குள்ள ஹார்ட் பம்ப் பண்றதுனால ரத்தம் பாஞ்சிட்டு இருக்குது. நீங்க விண்வெளிக்கு போயிட்டீங்கன்னா அங்க காற்று மண்டலம் இல்ல, காற்று மண்டலம் இல்லாத காரணத்தினால வெளியில இருந்து காற்று அழுத்தம் உங்க உடம்பு மேல செயல்படுத்த வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுன்னா, உங்க உடம்புக்குள்ள ரத்த நாளங்கள்ல ஓடிட்டு இருக்கிற பிளட் இருக்கு இல்லையா, அது நீங்க வெற்றிடத்துக்கு போனீங்கன்னா என்ன ஆகுன்னா, எல்லாம் கிழிச்சுக்கிட்டு ரத்தம்லாம் பீச்சிக்கிட்டு வெளியே ஊத்தும். ஏன்னா அவ்வளவு ஃபோர்ஸா ரத்தம் உள்ள ஓடிட்டு இருக்குது. இப்ப நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ரத்தம் அதனுடைய ஃபோர்ஸ் தெரியாம இருக்கிறது காரணம் என்ன? வெளியில இருக்கக்கூடிய காற்று அழுத்தம் அதை அழுத்திட்டு இருக்கனால நமக்கு தெரியல. இப்போ சரியான நம்ம கூகுள் ஐயாவை கேட்டுக்குவோம். அருணகிரி ஐயா சரிங்களா? ஹலோ கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஆமா சார், அதாவது ஏர் ஃபோர்ஸ் பிளஸ் கிராவிடேஷன். இல்ல கிராவிடேஷன் இல்லைன்னா கூட வெளியில ஏர் ஃபோர்ஸ் இருந்தா கூட நமக்கு வந்து விண்வெளியில அந்த கவசோட தேவைப்படாது. ஏர் ஃபோர்ஸ் இருந்தா தேவைப்படாது. ஆமா. அப்ப அந்த ஏர் ஃபோர்ஸ் இல்லாதனால தான் அந்த கவசோட என்னன்னா, உங்களுடைய ரத்த நாளங்களுக்குள்ள போயிட்டு இருக்கிற உள்ள இருக்கிற ப்ரெஷர் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈக்குவலா வெளியில இருந்து ப்ரெஷர் கொடுத்தாதான் ரத்த நாளங்களுக்குள்ள ரத்தம் ஓடும். சிவபாலன் ஐயா யோசிக்கிறாரு, இவரை செல்வந்தர் ஆகிறதுக்கு வகுப்பெடுக்க சொன்னா டாக்டர் ஆகிறதுக்கு வகுப்பெடுத்துட்டு இருக்கிறாரு, என்ன இது? மில்டன் சார் புரியுதுங்களா? அப்போ விண்வெளியில எதுக்காக அந்த கவச உடைன்னா, வெளியில இருந்து ஒரு அழுத்தம் வேணும். அந்த பிரஷரை நீங்க போடுற அந்த கவச உடை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த பிரஷர் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த பிபி செக் பண்ணுவாங்கல்ல, நமக்கு கையில ஒரு பேண்டேஜ் மாதிரி கட்டி பிபி செக் பண்ணுவாங்க பாருங்க. ஆமா சார். அதுல எப்படி பிரஷர் கொடுக்க கொடுக்க நமக்கு டைட் ஆகும் இல்லையா? ஆமா சார். அந்த மாதிரி நீங்க அந்த கவச உடை போட்டீங்கன்னா என்னன்னா, அது எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி டைட்டா இருக்கும். சரி சார். புரியுதுங்களா? அப்போ அங்க வந்து என்னன்னா அவுட்டர் ஃபோர்ஸ் இல்லாதனால தான் அங்க நம்ம அவுட்டர் ஃபோர்ஸ் அந்த கவச உடை மூலமா கிரியேட் பண்றோம். நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி ரத்தம் சும்மா உள்ள ஓடிட்டு இல்ல, வெளியில காற்று அழுத்தம் இல்லைன்னா இந்த ரத்தம் பூரா நம்ம உடம்புல இருந்து அப்படியே கிழிச்சுக்கிட்டு ஊத்தும். அவ்வளவு வேகமா ரத்தம் உள்ள ஓடிட்டு இருக்குது. சரிங்களா ஐயா? மழை காலத்துல வந்து ஸ்வெட்டர் போடுற மாதிரி பெரிய இது மாதிரி மழை காலத்துல போட்டுக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி. சரி, ஓகே. இப்ப நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா,
இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு செயல்லையுமே இந்த 3 பாயிண்ட் வேலை செய்யுது. அதை மட்டும் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அந்த 3 பாயிண்ட் ஃபோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, 1 சென்டர் ஃபோர்ஸ், 2 இன்னர் ஃபோர்ஸ், 3 அவுட்டர் ஃபோர்ஸ். இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரியுது சார். அடுத்த லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர் ஃபோர்ஸ், இன்னர் ஃபோர்ஸ், அவுட்டர் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு செயலுக்கும் இடத்துக்கும் சரிங்களா மாறுபாடு கொண்டே இருக்கும். அதாவது நீங்க ஒரு செயல் செய்யறீங்கன்னா அந்த செயலை பொறுத்து ஒருவேளை உங்களுடைய ஃபோர்ஸ் அதுல சென்டர் ஃபோர்ஸா இருக்கலாம். சரிங்களா? வேற 2 இன்னர் ஃபோர்ஸ் அவுட்டர் ஃபோர்ஸா மாறலாம். அல்லது நீங்க செய்யக்கூடிய செயல்ல பிரபஞ்சத்தினுடைய ஃபோர்ஸ் இன்னர் ஃபோர்ஸா இது சென்டர் ஃபோர்ஸா மாறலாம். வேற ஒரு 2 ஃபோர்ஸா மாறலாம். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, ஒரு செயல் செய்றீங்கன்னா இந்த செயலுக்கு இதுதான் இன்னர், இதுதான் அவுட்டர், இதுதான் மையம்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல 3 ஃபோர்ஸ் வேலை செய்யுது, அவ்வளவுதான். இன்னும் நான் துல்லியமா அந்த ஒவ்வொரு செயலுக்குமே இதுதான் சென்டர், இதுதான் அவுட்டர், இதுதான் இன்னர்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த ஆராய்ச்சியில இருந்துகிட்டே இருக்கிறேன். அது கண்டுபிடிச்சோன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த 3 சக்திகள் சொன்னீங்க சார். பிரபஞ்ச சக்தி, அப்புறம் வந்து நம்மளுடைய வில் பவர், அப்புறம் மத்தவங்களுடைய சக்தி, அப்படி சொல்லலாமா? இப்ப அந்த 3 ஃபோர்ஸ் எதுன்னு நம்ம பாத்துக்கணும்னா, ஒன்று மைய ஃபோர்ஸ், சரிங்களா? சென்டர் ஃபோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே சென்டர் யாரு? பிரபஞ்சம் தான். அப்ப 1 அது சென்டர் ஃபோர்ஸ். 2 இன்னர் ஃபோர்ஸ்ன்றது நீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி. 3 அவுட்டர் ஃபோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு உள்ள இருக்க வெளியில இருக்கிற எல்லாரும் சேர்ந்தது தான் அவுட்டர் ஃபோர்ஸ். இன்னொரு சொல்லுங்க சார். 1 சென்டர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பிரபஞ்சம். 2 இன்னர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஆற்றல். 3 அவுட்டர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உங்களை தவிர இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எல்லாம், உங்களை தவிர மற்ற எல்லாம் அவுட்டர் ஃபோர்ஸ். பாண்டிராஜ் ஐயாவுக்கு பெரிய குழப்பம். நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது இவ்வளவு குழப்பமா இல்லையே, எல்லாம் ஈஸியா இருந்தது. டக்குன்னு மெஷர்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, போட்டுட்டோம். இவர் என்ன போட்டு இன்னர் ஃபோர்ஸுங்கிறாரு, அவுட்டர் ஃபோர்ஸுங்கிறாரு, சென்டர் ஃபோர்ஸுங்கிறாரு, எதையுமே ஒழுங்காவே சொல்லித்தர மாட்டேங்கிறாரு, புரியவே மாட்டேங்குது. அப்படிங்களா ஐயா? பாண்டிராஜ் ஐயா, கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. மாடுலேஷன் நல்லா இருக்கு சார். அதுதான் எனக்கு புரியுது. எனக்கு நம்பிக்கை நான் இன்ஜினியரிங் கத்துக்கிட்ட வேற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. சரி, இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ 3 ஃபோர்ஸ் வேலை செய்து ஒவ்வொரு செயல்ன்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? அது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரியுது சார். ஆக்சுவலா வந்து நம்பிக்கைன்னு சொன்னாவே அது நம்ம பிரபஞ்சம்னு சொன்னோம். இப்போ வந்து சென்ட்ரல் போர்ஸ்ங்கிறது வந்து நம்ம நம்பிக்கையில ஒரு பார்ட் எடுக்கும்போது அதுல சென்ட்ரல் போர்ஸ் வரும்போது அதை பிரபஞ்சம்னு சொல்றோம் சார். இது எப்படி சார் நம்ம இருங்க இங்க கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு. என்னன்னா இப்ப இந்த இடத்துல 3 ஃபோர்ஸ்ன்றோம் இல்லையா? அப்ப இது 3த்தையுமே 3 நம்பிக்கையா பிரிச்சுக்கங்க. 1 உங்களுடைய நம்பிக்கை, 1 உங்களுக்கு வெளியில இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கை, 3 பிரபஞ்சத்தினுடைய நம்பிக்கை. புரிஞ்சுதுங்களா? அப்படி எடுத்துங்க, அப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரிங்களா? அப்ப இந்த 3 ஃபோர்ஸ், இது என்ன ஃபோர்ஸா இருக்கும், அது என்ன ஃபோர்ஸா இருக்குன்னா 3 ஒரே ஃபோர்ஸ் தான். உங்ககிட்ட இருந்து செயல்படும் போது அது உங்க நம்பிக்கை, உங்களுக்கு வெளியில இருந்து செயல்படும் போது அது சரிங்களா புற நம்பிக்கை. அது எங்க இருந்து செயல்படுது? பிரபஞ்சத்துல இருந்து செயல்பட்டா அது மைய நம்பிக்கை. கிளியர்? அப்ப நம்பிக்கை தான் அது 3 இடத்துல இருந்து வேலை செய்யுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது 3, ஆனா அதை பொறுத்த வரைக்கும் அது 1. நம்பிக்கைன்னு வரும்போது நம்பிக்கை 3 வகைப்படும் சொல்லலாமா? சென்ட்ரல் போர்ஸ், இன்னர் போர்ஸ், அதான் இல்ல நம்பிக்கை ஒரே வகை தான் படும். ஒரே வகை படும். அது 3 இடத்துல இருந்து வேலை செய்யுது, அவ்வளவுதான்.
ஓகே சார், சூப்பர். ம் ம் சரி. சார் இப்போ நீங்க ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க சார், ஆ சரிங்களா? சில ம் செல்போன்ல அந்த வசதி உண்டு. என்ன வசதினா, அது எந்த ம் டவரோட கனெக்ட் ஆயிருக்குன்னு அது காட்டும். ஆமா. இப்போ உங்களை சுத்தி 3 டவர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ம் 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 3 டவர் வந்ததுன்னா சில நேரத்துல அது 3 டவரையும் காட்டும். ம் ம் புரியுதுங்களா? அப்போ ம் உங்க செல்போன் எந்தெந்த டவரோட கனெக்ட் ஆகுதுன்றது காட்டுறது தான். ம் அதுக்காக ம் 3 டவர்ல இருந்து காட்டுனதுனால நீங்க 3 விதமா பேச முடியுமா? இல்ல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். இப்ப நீங்க வந்து அந்த ஆக்சுவலா வந்து இது 3 வகைப்படுது, 3 இடத்துல இருந்து வேலை செய்யுது. அப்படித்தானே சார் அது? ஆமா, அது ஒண்ணு தான் அது. 3 இடத்துல இருந்து வேலை செய்யுது. சரி. ரைட் சார், ரைட் சார். புரியுதுங்களா? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு இல்லைங்களா? இங்க இருந்து கிளம்புனீங்கன்னு வச்சுங்க, ம். சேலத்துல இருக்குது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கோட்டம். சரிங்களா? ஒரு 3 மணி நேரம் பயணம் பண்ணீங்கன்னா விழுப்புரம் கோட்டம் அடுத்தது. அங்க இருந்து நேரா போனீங்கன்னா குடந்தை கோட்டம், கும்பகோணம். இப்படியே ஒரு 3 கோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ 3 கோட்டங்கள்ல இருந்து செயல்படுதே தவிர 3மே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான். ஆமா ஆமா. புரிஞ்சுதுங்களா? 3 கோட்டமா வேலை செய்யுது, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நம்பிக்கைங்கிறது 3 இடத்துல இருந்து வேலை செய்யுதே தவிர எல்லாம் ஒண்ணுதான். நாராயண் சார் பாக்குறாரு, எப்படி நமக்கு புரியுற மாதிரியே உதாரணங்கள்லாம் சொல்றாருன்னு. புரிஞ்சுங்களா ஐயா? சார், நீங்க கருத்தை சொல்றதை விட இந்த மாதிரி ஈஸியா சொன்னா புரிஞ்சுப்பாங்க. எனக்கு ம். புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அதுதான். அதாவது உங்களுக்கு புரியுதுன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, இப்போ 3 ஒரு செயல்பாடுகள்ல 3 ஃபோர்ஸ் வேலை செய்யறது புரிஞ்சிருச்சா? நீங்க யாருமே இல்லாத ரோட்ல நீங்க வண்டி ஓட்டும்போது, யாருமே இல்லாத ரோட்ல நீங்க வண்டி ஓட்டும்போது, சரிங்களா? நீங்க பெட்ரோல் குடுக்குற உந்து சக்தி ஒரு ஃபோர்ஸு, கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸு, வெளியில இருக்கிற ஏரினுடைய பிரஷர் ஒரு ஃபோர்ஸ். ஓகே, இது 3 ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ எல்லாரும் ஓட்டக்கூடிய இடத்துல நீங்க வண்டி ஓட்டுறீங்க. நாம நினைச்சிட்டு இருக்கிறது, சாலையில நாம வேகமா ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம், தப்பு. உங்களுக்கு முன்னாடி போறவன், சரிங்களா? வேகமா ஒருத்தன் லாரி ஓட்டிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்க. நீங்க அதுக்கு பின்னாடி நீங்க கார் ஓட்டிட்டு இருக்குன்னா, அவன் பிரேக் போட மாட்டான்னு எந்த நம்பிக்கையில நீங்க வேகமா ஓட்டுறீங்க? யோசிச்சு பாருங்க. அவன் திடீர்னு பிரேக் போட்டானா உங்க கதை அவ்வளவுதான். அப்போ என்ன வேகத்துல நீங்க அவளை ஃபாலோ பண்றீங்க? அவன் பிரேக் போட மாட்டான்னு எந்த நம்பிக்கையில நீங்க ஓட்டுறீங்க? அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய நம்பிக்கை அவன் பிரேக் போட மாட்டான்னு. சரிங்களா? அதே போல முன்னாடி போயிட்டு இருக்கான் பாருங்க. அவனுடைய நம்பிக்கையும் பிரேக் போட மாட்டேங்கிறதுதான். உங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் வருவான் பாருங்க. முன்னாடி போடணும் பிரேக் போட மாட்டான். உங்களுக்கு பின்னாடி போறவனும் பிரேக் போட மாட்டான். அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய நம்பிக்கையில இருந்து நீங்க வண்டி ஓட்டுறீங்க. உங்களுக்கு வெளியில இருக்கிறவங்களும் அதே மாரி நம்புறதுனால தான் அவங்க வண்டி ஓட்டுறாங்க. அப்ப 2வது ஃபோர்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த இயக்கத்த கண்காணிச்சுட்டு இருக்கிற பிரபஞ்சம் இருக்கு பாருங்க. அதனுடைய நம்பிக்கையும் அங்க வேலை செய்யுது. நீங்க இதுல நம்ம YouTubeல தட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஃபன்னி வீடியோஸ்ன்னு. அந்த ஃபன்னி வீடியோஸ்ல பெரிய கண்டெய்னர் லாரி ஒண்ணு வரும். ஒருத்தனை இடிக்கிற மாரி வந்து இடிக்காம போய் அது விழுந்துரும். ஆனா அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. பரவாயில்லப்பா, மயிரிழையில் உயிர் தப்பினார்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மயிரில் உயிர் தப்பினார் அப்படின்றதுக்கு காரணம், நம்முடைய இன்னர் ஃபோர்ஸோ, அவுட்டர் ஃபோர்ஸோ காரணம் இல்ல. அது சென்டர் ஃபோர்ஸ் ஆகிய பிரபஞ்சத்தினுடைய ஃபோர்ஸ். புரியுதுங்களா ஐயா? நாம ஓட்டுன ஓட்டுக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஓட்டுன ஓட்டுக்கு நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த விபத்து நடந்ததுல பல பேர் சொல்லுவாங்க, "நான் செத்து போயிட்டேன்னு நெனச்சேன். ஆனா எப்படி பொழச்சேன்னே தெரியலன்னுவாங்க." அப்போ நீங்க செத்து போனதா நெனச்சது உங்க நம்பிக்கை. நீங்க செத்து தான் போயிருப்பீங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் நம்பியிருப்பாங்க. ஆனா உங்கள காப்பாத்துனதுன்னா இந்த பிரபஞ்சம். அப்ப அதனுடைய அங்க நம்பிக்கை ஒண்ணு வேலை செய்யுது. அது உங்கள விடாது. சில இடத்துல சில இடத்துல நீங்க இது சரியா இருக்கும்னு நெனச்சு நீங்க செய்வீங்க.
இந்த உலகமும் சரியா இருக்கும்னு நினைச்சு செய்யும். ஆனா அது ஃபெயிலியரா போடும். அது காரணம் பிரபஞ்சத்தினுடைய நம்பிக்கை. அதுக்கு அது சரியா தெரியலன்னா அது மாறிடும். சிவபாலன் சார் சொல்லுங்க. சார் இப்ப நம்ம நம்பிக்கையை பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா மனம் சார்ந்து வந்துட்டே இருக்க சார். நம்ம வந்து மனம் சொல்லும் போது மைய மனம் விரும்பு மனம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ரெண்டும் கனெக்ட் ஆகி வர்ற மாதிரி இருக்கா? அதுவே வர்றது வாய்ப்புகள் இருக்கு. அது வேற இது வேறையா சார்? இல்ல அங்கதான் கனெக்ட் ஆக போகுது இது. சரி, ரைட், சரிங்க, ரைட். ஓகேங்களா? அது மனசோட கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க பயன்படுத்த முடியும். சொல்லுங்க நாராயண் சார். நீங்க இந்த நம்பிக்கையை பத்தி பேசுறீங்க. இப்ப எனக்கு என்னோட நம்பிக்கை தெரியும். இப்ப பிரபஞ்சம் நம்பிக்கையா இருக்கா நம்பிக்கை இல்லையா இருக்கான்னு எப்படி எனக்கு தெரியும்? இப்ப நீங்க 3 நம்பிக்கையில நான் நம்பிக்கையா இருக்கிறேன், பிரபஞ்சம் வந்து நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியாது? அது எப்படி உணர முடியும்? அது உங்களால உணர முடியும். அது எப்போ உணர முடியும்னா, உங்க நம்பிக்கையில நீங்க 100% உறுதியா இருந்தீங்கன்னா, அப்போ நீங்க பிரபஞ்சத்தினுடைய நம்பிக்கையை உணரலாம். இப்போ சரி, யாருமே பறக்க முடியாத போது விமானம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு பறக்க முடியும்னு ரைட் சகோதரர்கள் சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள எப்ப அந்த 100% நம்பிக்கை வந்துச்சோ, அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிரும் பிரபஞ்சத்தினுடைய நம்பிக்கை அது கூட இணைஞ்சிரும். ஓகே, ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்க நம்ம 100% நம்பிக்கையா இருந்தா பிரபஞ்ச நம்பிக்கை இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகுன்னு சொல்றீங்களா? இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதா? இப்ப அது நம்பிக்கையா இருக்கா இல்லையானா நம்ம கூட கொஞ்சம் நம்பிக்கை வச்சுக்கலாம்ல. அது இல்ல, ஃபெயிலியர் இல்ல. ஆகாம அது அது அந்த அந்த தவிர்க்கலாம். இடம் வரும்போது நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். சரி, ஓகே, ஓகே. இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் 3 ஃபோர்ஸ் வேலை செய்து ஒவ்வொரு செயல்ன்றது புரிஞ்சுக்கங்க. அது புரிஞ்சுச்சு. ஓகேங்களா? அந்த 3 ஃபோர்ஸ்லயும் இதுதான் மையம், இதுதான் அகம், இதுதான் புறம்னு கான்சன்ட்ரேஷனா இல்ல. அது மாறிட்டே இருக்கும் இடத்துக்கு இடம். ஓகே, ஓகே. புரியுதுங்களா? ஓகே சார். தேங்க் யூ. சரி, ஓகே. இப்போ இந்த லெவல் வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போறோம். என்னன்னா, இப்ப சிவபாலன் ஐயா கிட்ட கேட்கிறேன். வாழ்க்கையில உங்களால் நம்பிக்கை பெற்றவர்கள் எத்தனை பேர்? அல்லது உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? சும்மா ஒரு எண்ணிக்கை மட்டும் சொல்லுங்க. சார் நம்பிக்கை நாராயண் சார் கொடுத்தவர்கள் இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியது இருக்குதா? நாராயண் சார் இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? இல்ல ஒன்றும் இல்ல சார். இல்ல. அதை ஓகே. கிளியர் பண்ணிட்டீங்களா? சிவபாலன் ஐயா சொல்லுங்க ஐயா. அது ரெண்டுமே வந்து என்கிட்ட எண்ணிக்கை நிறையவே நான் எண்ணிக்கை அதை அதிகப்படுத்திருக்கேன் சார். இல்லைங்கய்யா, நீங்க எத்தனை பேருக்கு நம்பிக்கை இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க? நான் வந்து பள்ளி மாணவர்கள்ல இருந்து இப்ப கிட்டத்தட்ட கார்பரேட்ல ஒர்க் பண்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கேன் சார். அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் சொல்லலாம். அது மாதிரி எனக்கு நம்பிக்கை கொடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் சொல்லலாம் சார். உங்களுக்கு ஒரு 100 பேர் நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. ஆமா. நீங்க ஒரு 10,000 பேருக்கு நம்பிக்கை கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பா. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன கிளியர் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம் முடிய போது இருந்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுறேன். நம்பிக்கை என்பதை எவரும் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. புரியுதுங்களா? இந்த கான்செப்ட்ல நீங்க கிளியர் ஆயிடணும். நம்பிக்கையை எவரும் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. சரியான பாயிண்ட் இருக்கு சார். நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு இவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க, நாம எத்தனை பேருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறோம்னு. அது உண்மை இல்லை. புரிய வச்சா போதுமா சார்? இருங்க சொல்லிடுறேன், முடிச்சிடறேன். சொல்லுங்க சார். நம்பிக்கை என்பதை எவராலும் நம்பிக்கை என்பது யாரும் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது.
இந்த இடத்துல வந்து ஒரு சரியான பாயிண்டா இருக்கு சார். இப்போ வந்து நம்ம யாரையும் ஒருத்தர் நம்பிதான் நம்ம வாழ்ற ஒரு சூழ்நிலை, யாரும் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாதுங்கிறது வந்து வேற முடிச்சிருக்கேன் சார் இன்னைக்கு இதை. சார் அப்ப நம்பிக்கை வந்து அவங்கவங்க இதுலயே இன்ஸ்பேண்டா இருக்கான்னு இப்போ சொல்றீங்களா? சிவபாலன் சார், நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க சார். தன்னம்பிக்கை தான் வேணும். இல்ல, ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் ஒன்று வாங்குறீங்க. ம் இப்போ அந்த 4000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் உங்களுடையது, ஆமா. சரிங்களா? ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுது. என்ன தகவல்னா, அந்த லேண்டுக்கு அடியில ஒரு 50 கிலோ தங்கம் இருக்குது. ம் புரியுதுங்களா? ஆ எங்க இருக்குது? என்னோட வாங்குற இடத்துக்கு நீங்க அடியில வாங்கின இருக்கு. இடத்துல இருக்குது அது. ஆமா இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த 50 கிலோ தங்கத்தை வெளிய எடுக்கணும். ஆமா. என்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க. ஆ நான் ஜேசிபி வச்சிருக்கிறேன், ம் சரிங்களா? இப்போ நான் வந்து ம் நோண்டி எடுத்து கொடுத்துறேன் உங்களுக்கு. ம் யாராவது கேட்டாங்கன்னா, நீங்க இல்ல ம் அசோக் குமார் வந்து தங்கம் கொடுத்தாருன்னு சொல்லுவீங்களா, ம் ஏன் லேண்ட்ல இருக்கிற தங்கத்தை நோண்டி கொடுத்தாருன்னு சொல்லுவீங்களா? என் லேண்ட்ல இருக்க நட்சத்திர தோண்டி விட்டா அப்படி நான் சொல்றேன். அப்ப வந்து என் மனசுல தங்கம் இருக்குது. அப்போ இந்த உலகத்துல படைக்கப்படக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை உயிர்களுக்கும் தேவையான நம்பிக்கை இறைவன் ஆல்ரெடி இன்பில்ட்டா வச்சிடறான். அதான் கரெக்ட். ஓகே புரியுதுங்களா? ஓகே ஓகே. அப்போ நம்பிக்கை எவருக்கும் நாம் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. என்ன செய்யலாம் என்றால், உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை நீங்கள் எடுத்து பயன்படுத்துவதற்கு நான் துணையாக நிற்கலாம், உதவி பண்ணலாம். நானு ஜேசிபி கொடுத்து நோண்டி கிண்டி போடலாம், கடப்பாரை கொடுத்து நோண்டி கிண்டி போடலாம், 10 ஆள் செஞ்சு வேலை வச்சு எப்படியாவது உள்ள எடுத்து போடலாம். ஆனா நம்பிக்கையை இதை தங்கத்தை நான் தர முடியாது. தங்கம் உங்ககிட்ட இருக்கணும். ஆனா நீங்க வாங்குற லேண்ட்ல தங்கம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்துல படைக்கப்படக்கூடிய எல்லா உயிர்களுக்குள்ளரையும் இந்த பிரபஞ்சம் நம்பிக்கை இன்பில்ட்டா வச்சுதான் அனுப்புது. புரியுதுங்களா? ஏன் சார்? சார் எனக்கு ஒரு சார் இதுல சோபாலன் சார் பிறக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி டன்னு வந்து நம்பிக்கையை உள்ள வச்சுதான் இந்த பிரபஞ்சத்துல இருந்து நம்மளை படைக்குது. பிரபஞ்சம் எவ்வளவு டன்னு? ஒரு 60,000 கோடி டன்னு நம்பிக்கையை உள்ள இன்பில்ட்டா வச்சு நம்மளை படைக்குது. ஆனா நம்ம வாழ்க்கை முழுதும் என்ன பண்ணோம்னா, ஒரு 60 கிராம் நம்பிக்கையை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு செத்து போயிடும். எவ்வளவு யூஸ் பண்றோம்? 60 கிராம். நம்ம வாழ்நாள் ஃபுல்லா ஒரு 60 கிராம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு செத்து போயிடும். ஆனா உள்ள வச்சிருக்கிறது எவ்வளோ? 60 லட்சம் டன். 60,000 டன்னு. ஆனா நாம எடுத்து யூஸ் பண்ணது என்ன? வெறும் 60 கிராம். அவ்வளவு பெரிய சக்தி கொண்டது நம்பிக்கை. புரியுதுங்களா? இப்ப இந்த நம்பிக்கைக்கு வந்து இப்ப நீங்க இந்த ஒரு கடைசி சொன்னது வந்து எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் சார். அதுல இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ், இன்னர் ஃபோர்ஸ், அவுட்டர் ஃபோர்ஸ்ங்கிறதுக்கு இப்ப நம்ம கனெக்ட் பண்ணோம் சார். கனெக்ட் பண்ணிக்கலாம் இருங்க. இல்ல இப்பதானே அங்கங்க சுவிட்ச் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொடுப்பேன் இருங்க. உடனே சுவிட்ச் வச்சோன்னா டக்கு டக்குன்னு தட்டி பார்க்க கூடாது. என்ன வேலை செய்யலையான்னு கனெக்ஷன் கொடுக்கணும் இருங்க. இப்ப இந்த இடம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நம்பிக்கையை கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. தமிழ்ல எழுதப்பட்ட திருக்குறள் இருக்கு பாருங்க, அது உலக பொதுமறைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அது நாராயண் சார் யுனிவர்சலா ஏதோ சொல்ல இருக்கு சார். விரும்புறீங்களா? ஜாதி மத பேதமான அற்று இருக்குது தொட்டு. நம்பிக்கை, ஃபுல் நம்பிக்கை அதுல இருக்கு. நாராயண் சார் ஏதோ சொல்ல போறீங்களா? ஓகே, ஹேண்ட் ரைஸ் எடுத்துட்டாரு. இல்ல, சரி, இல்ல, இப்போ இல்ல. நான் சொல்றது இந்த உலகத்தினுடைய பொதுமறைன்னு சொல்லப்படக்கூடிய திருக்குறள் இருக்கு பாருங்க, அது பொதுமறைன்னு சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலும் பொருந்தும். ம். அதாவது மறைனா வேதம் சார். ஆமா. மறை என்றால் வேதம். ம். அந்த வகையில இது இந்து தர்மத்திற்கான வேதம்னு சொன்னோம்னா அது இந்து மக்களுக்கு மட்டும்தான் பயன்படும். இது இஸ்லாமியர்களுக்கான வேதம்னா அது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும்தான் பயன்படும். இது கிறிஸ்தவர்களுக்கான வேதம்னா அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனா இதை நம்ம என்ன சொல்லணும்னா பொது மறை, அதாவது பொது வேதம்னு சொல்றது காரணம்னா மனித குலத்திற்கே பயன்படக்கூடிய ஒரு வேதம் அது.
ஓகேங்களா? அப்படி மனித குலத்துக்கே பொருந்துற மாதிரி இருக்குன்னா திருக்குறளில் ஏன் நம்பிக்கை என்றால் என்ன என்று ஒரு குறள் கூட இல்லை? அதுல பொருள் இருக்கிற எல்லாமே நம்பிக்கை தான். பொதுமறை. ஐயா நான் கேட்கறது அத நம்பிக்கைன்னு ஏன் அவர் சொல்லலன்றேன். அது எல்லாத்தையும் இருக்கிறது நம்ம ஏன் சொல்லணும்? இல்லாததானே சொல்லுவாங்க. இல்ல இல்ல சார், வினை எல்லாத்தையுமே அது திட்பம் சொல்லியிருக்காரு. வினை என்னங்கய்யா? திட்பம், வினை திட்பம். அங்க என்ன சொல்லியிருக்காரு? அதான் சார், அதாவது ஃபர்ஸ்ட் பாட்டே அப்படிதான் சார் ஆரம்பிக்குது. அதாவது வந்து ஒருவருடைய மனத்திற்பம், அதாவது குரல் வந்து இப்படிதான் வருது. அதாவது வந்து ஒருவருடைய மனத்திற்பமா எல்லாமே நடக்குது, மன உறுதி இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி சாராம்சம் நான் புரிஞ்சுக்கிறேன். வினை அது திட்பம் இது ஒரு சரிங்கய்யா, நான் மனத்திற்பம், கேட்கறது மற்றையெல்லாம் பிற. நம்பிக்கைன்னா என்னன்னு சொல்லியிருக்காரா? அது அது நம்பிக்கைப்படிதான் சார் அதை புரிஞ்சிக்க முடியுது. நம்பிக்கை தானே அதுக்கு பொருள். அது வினைத்திற்பம் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற அப்படின்றது மனதில் இருக்கின்ற உறுதி, அப்படிதானே அர்த்தம். அது வந்து நம்பிக்கை தானே, மன உறுதி. இருங்க, வினைத்திற்பம் என்பதொருவன், மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிறன்னு சொல்றாரு. ஆமா சார். சரிங்களா? அப்போ மற்ற எல்லாம் இருந்தும் ஒருவது மனதில் உறுதி மட்டும் இல்லாமல் அவரது செயலில் உறுதி இருக்காதுன்றார். ஆமா சார், ஆமா சார். நம்பிக்கைங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தலன்னு கேக்குறேன். புரியுதுங்களா? சரி. இப்போ ஒரு இடத்துல வள்ளுவர் சொல்றாரு, கிளீனா சொல்றாரு, வாய்மை எனப்படுவது யாது எனின். சரிங்க சார். புரியுதுங்களா? வாய்மை எனப்படுவது யாது எனின், யாதொன்றும் தீமை இல்லாத சொல், தீமை இல்லாத சொல்லல் அப்படின்றாரு. அப்ப வாய்மைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீமை இல்லாம சொல்றதுதான் வாய்மை அப்படின்னு சொல்றாரு. சரி. அப்போ இந்த இடத்துல யாது எனின்னா அதுனா இன்னான்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்பிக்கை எனப்படுவது யாது எனின் அப்படின்னு ஒரு குறள் வைத்திருக்கலாமே, ஏன் வைக்கவில்லை? சரிங்களா? அப்போ வாய்மை எனப்படுவது யாது எனின்னு சொல்றாரு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு குறள் என்ன சொல்றேன்னா, உடையர் எனப்படுவது சரிங்களா, ஊக்கம் அஃதி இல்லார் உடையது உடையரோ மற்றுங்கிறார். அப்போ இந்த இடத்துல உடையர் எனப்படுவது யாரு அப்படின்னு சொல்றாரு இந்த குறள்ல. சரிங்களா? இன்னொரு குறள் என்ன சொல்றேன்னா, கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் என்று கூறுகிறார். இந்த இடத்துல கற்றார்னா யாரு அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? ஒட்டார் பின் சென்றார் ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்றுங்கிறார். அப்ப இங்க கெட்டவன்னா யாரு அப்படின்னு சொல்றாரு. அதே போல இன்னொரு குறள்ல வெண்மை எனப்படுவது யாது எனின் ஒன்மை உடைமையாம் என்னும் செருக்கு அப்படின்னு அந்த குறள்ல சொல்றாரு. அதே போல இன்னொரு குறள்ல பழமை எனப்படுவது யாது எனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு, அதுதான் பழமை என்று குறிப்பிடுகிறார் அந்த குறள்ல. அப்ப இப்படி ஒவ்வொரு குறளா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இதுனா என்ன, அதுனா என்ன, அதுனா என்னன்னு இப்படி சொன்னவரு ஏன் நம்பிக்கைனா என்னன்னு ஒண்ணு சொல்லல? நம்பிக்கை பற்றி ஒரு குறள் இல்லை, ஒரு அதிகாரம் இல்லை, ஒரு இயல் இல்லை, ஏன்? எல்லா குறளுமே நம்பிக்கை தான் சார். அதனால நம்பிக்கைன்னு தனி ஒரு அதிகாரம் வைக்கல. இல்ல சார், 1330 எல்லா குறளுமே குறளுமே நம்பிக்கை நம்பிக்கைன்னு சார்ந்தது. எங்கேயாவது சொல்லியிருக்காரு அவரு? சொல்லல, பட் அதுதான் அது அடிப்படையா தான் அந்த கருத்து எல்லாமே அப்போ இருக்கு. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்பிக்கை எவரும் கொடுக்க முடியாது, பெற முடியாதுன்ற காரணத்தினால்தான் அவர் நேரடியா நம்பிக்கை கொடுக்கல. திருவள்ளுவரால தர முடியாது. யாராலையும் கடவுளாலே தர முடியாது சார், ஏன்னா இன்பில்ட்டா வச்சாச்சு. ரைட் 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 ஓகே ஓகே. சரி, இப்போ மிக்சியை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இருக்கார் இல்லையா, ம் மிக்சியை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி, ம் அவரை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க, உங்க வீட்டுல மிக்சி இருக்குது. ம் இப்போ ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா அவரால் வைக்க முடியுமா அதுல? ம். அருணகிரி சார், அருணகிரி சார் என்னாச்சு? கேக்குது சார், எனக்கு கேக்குது. கேக்குதா? ஓகே. கேக்குது. இல்ல நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? மிக்சியை புரியுது. உருவாக்குனதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு அந்த மிக்சி கண்டுபிடிப்பாளர் வராருன்னா, உங்க வீட்டுல இருக்கிற மிக்சியில இப்ப அவரால் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒண்ணு வைக்க முடியுமா? இல்ல, வைக்க முடியாது. அவ்வளவுதான், தொடர்ச்சி முடிஞ்சு வேணா போச்சு. ஏன்னா அதை கண்டுபிடிச்சு வெளியே அமிச்சிட்டா கதை முடிஞ்சது.
நல்லது. தொடர்ச்சி வேணா கொடுக்கலாம் சார், வந்து வேணா தொடர்ச்சி கொடுக்கலாம், என்னங்க ஐயா? சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மிக்சியை ஒரு வாட்டி தொடர்ச்சி கொடுக்கலாம், சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம், அது எதை செய்யலாம். வேணா பண்ணலாம், எக்ஸ்ட்ரா தான் வைக்க முடியுமா அதுல? சாதிக்க முடியாது. அதே ஆமா மாதிரிதான் அது உங்களை படைத்த கடவுளாலும் உங்க உள்ள இனிமேல் எக்ஸ்ட்ரா எதுவும் வைக்க முடியாது. ஆல்ரெடி எல்லாம் இருக்கு உள்ளார. புரிஞ்சுதா? சிவபாலன் சார் புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு சார், நல்லா புரிஞ்சு. அதனால இனிமேல் கடவுள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு எதுவும் இல்ல, கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் உங்களுக்குள்ள ஆல்ரெடி இன்பில்ட்டா இருக்குது. சார், மனிதனுக்கு வேண்டிய கனிம வளங்கள் இந்த பூமிக்குள்ள எவ்வளவு இருக்குது என்று கணக்கிடப்பட்டு விட்டது. எவ்வளவு தங்கம் இருக்குது, எவ்வளவு உலகங்கள் என்னென்ன இருக்குதுன்றது எல்லாமே வந்துன்னா மெஷர் பண்ணி வச்சுட்டாங்க. அருணகிரி சார், சரியா சார்? சரி சார். அதே மாதிரிதான் எப்படி அவங்க எல்லாம் மெஷர் பண்ணி வச்சுட்டாங்களோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் தெரியாத ஒரு நபர் யாருன்னா மனிதன் தான். அவனுக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு அவன் மெஷர் பண்ணல, ஆனா இறைவன் ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுட்டாரு. அப்போ நான் ஒரு தடவை நம்பிக்கையை பத்தி ஒரு இடத்துல பேசணுன்றதுக்காக அதுக்கு ஏதாவது ஒரு குரல் சொல்லலாமா அப்படின்னு திருக்குறளை எடுத்து வச்சுட்டு 2 நாளா ஆராய்ச்சி பண்றேன். ஒரு குரல் கூட கிடைக்கல. அடா சீ படம்னு தூக்கி அந்த புத்தகத்தை போட்ட பிறகு அப்படியே அந்த லாங்ல இருந்து அந்த புத்தகத்தை பாக்குறேன். அப்பதான் மனசுல பளிச்சுன்னு படுது, 1330 குறளுமே நம்பிக்கைக்காக சொல்லப்பட்ட குரல் தானேன்னு. நம்பிக்கையை பற்றி ஒரு குறள் இல்லை, ஆனால் 1330 குறளும் நம்பிக்கைக்காக சொல்லப்பட்ட குறள். காரணம் என்னன்னா, சரிங்களா, ஒவ்வொரு குறளும் ஒரு கடப்பாறை மாதிரி. அவரால் நம்பிக்கையை தர முடியாது, ஆனா நீங்க நம்பிக்கை உள்ள இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு அந்த கடப்பாறை பயன்படும். உங்க லேண்ட்ல அந்த நம்பிக்கை இருக்குது, சரிங்களா, தங்கம் மாதிரி கோல்டு எப்படி உங்க லேண்டுக்குள்ள இருக்குதோ அதை வெளியில் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பொருள் தேவை இல்லையா? அந்த கருவியாக நீங்கள் திருக்குறளை பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர திருக்குறள் நேரடியாக நம்பிக்கையை வழங்கவே வழங்காது. புரிஞ்சுங்களா ஐயா? ஏன்னா உங்களை படைத்த கடவுளால் கூட உங்களுக்கு நேரடியாக நம்பிக்கையை தர முடியாது. இதை எப்படி சார் நீங்க வந்து ஒரு கரெக்டாங்கிறது திருக்குறள் வச்சுதான் சொல்றீங்களா, எதை வச்சு சார் சொல்றீங்க? அது நம்பிக்கைங்கிறது யாருக்கும் கொடுக்க முடியாது சொல்ல விளக்கம்லாம் சரிதான். பட் வந்து எதை அடிப்படையாக வைத்து எதை நம்ம இதை வச்சு நீங்க கரெக்டா இருக்கு? சார், இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு சப்பாத்தி மேக்கிங் மிஷின் இருக்கு சார். அதுக்குள்ள என்ன பண்ணேன், 10 கிலோ கோதுமை மாவு உள்ள கொட்டுறேன். சரிங்களா, நான் கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணிடுறேன், எல்லாம் சப்பாத்தியா வெளியே தள்ளுன்னு. எல்லாம் சப்பாத்தியா வெளியே வந்துடும். ஆமா, ஒரு புரியா வெளியே வருமா? வராது. வராது தானே? சப்பாத்தி மிஷின்ங்கிறது எப்படி ஃபைனலாகி வந்துருது, மாவா போட்டோம்னா சப்பாத்தியா சுட்டு வந்துருது அப்படியே. அதுதான் ஐயா, அதான் சொல்றேன், அது பேரே சப்பாத்தி மேக்கிங் மிஷின். ஓகேங்களா? அப்ப அது பூரியா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா அதுக்கு என்னெல்லாம் இன்புட் வேணுமோ நான் கொடுத்துட்டேன். அது சப்பாத்தியா தான் ஆகணும்னு நான் இன்புட் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறாருன்னா அங்க 40 மாணவர்கள் படிக்கிறாங்க இல்லையா? 40 மாணவர்களுக்கும் ஆசிரியர் ஒரே மாதிரியான இன்புட் தானே கொடுக்குறாரு. ஆனா 40 பேரும் 40 விதமா ஆகிறானே. ஏன்? 40 பேர் 40 விதமான மைண்ட் செட் இருக்கு. பயன்படுத்திக்கிட்ட விதம் சார். இல்லைங்கம்மா, இவர் 40 பேருக்கும் அவர் இன்புட் என்ன கொடுத்தாலும் அந்த இன்புட்டை வச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அவங்க எவ்வளவு எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்க வாழ்க்கை மாறும். புரியுதுங்களா புரியுது சார். சார்? புரியுதா? இப்போதைக்கு ஒரு என்ன பதில் வருதுன்னா, எல்லாத்துக்கும் வந்து இனிமே நான் சொல்றதுக்குள்ள ஒரு நம்பிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, அதுதான் விஷயம். சரி, இப்போ நான் இங்க இருந்து எவ்வளவு பேசினாலும் உங்களுக்குள்ள இருந்து எவ்வளவு நம்பிக்கை நீங்க வெளியே எடுத்துக்கிறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில பயன்படும். ரைட் சார், ரைட் ரைட் ரைட். புரியுதுங்களா? இல்லைன்னா சப்பாத்தி மேக்கிங் மிஷின் மாதிரி இதை செய்யுங்க நீங்க செல்வந்தர் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசணும்? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை நான் வெளியே கொண்டு வரணும். என்னங்க ஐயா? சார், நீங்க பேச சரியா கேட்கல.
ஹலோ டவர் ப்ராப்ளம். நாகேஷ் பாட்டை கொண்டு போய் கொடுப்பாருல்ல சார், அந்த மாதிரி. எப்படி சார்? எப்படி சரியா கேட்கல சார். திருவிளையாடல் படத்துல நாகேஷ் பாட்டை கொண்டு போய் கொடுப்பாருல்ல சார், என்ன யார் படம்? எழுதின பாட்டு? திருவிளையாடல். திருவிளையாடல் படத்துல. ஆமா. நாகேஷ் பாட்டு கொண்டு போய் கொடுப்பாரு இல்லைங்களா, நான் தான் எழுதினேன் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாமா. அந்த மாதிரி ஆயிடும். அதாவது நம்பிக்கையை வந்து நாங்களே தான் இது பண்ணணும், பயன்படுத்தணும் ஆமா இல்லைங்களா? ஆமா ஆமா கண்டிப்பா. சிவபாலன் சார் புரியுதா? புரியுது சார், புரியுது சார். இப்போ நான் என்ன பண்றேன்னா, அருணகிரி ஐயா உட்கார வச்சு, பக்கத்துல திலகமாமாவும் உட்கார வச்சு நான் சொல்றேன், சில 10 மாசம் பௌர்ணமிக்கு நீங்க திருச்செந்தூர் போயிட்டு தலையிலேருந்து நீராடுனீங்கன்னா நீங்க அடுத்த வருஷம் கோடீஸ்வரர்னு. அருணகிரி சார் அட போயான்ட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுவாரு. திலகமாமா என்ன பண்ணுவோம்னா 10 மாசமும் திருச்செந்தூர் போய் நீராடி எப்படியாவது கோடீஸ்வரன் முயற்சி பண்ணுவாங்க. அப்ப 2 பேருக்குமே நான் ஒரே வார்த்தை தானே சொன்னேன், ஏன் அவங்க அதை செய்யறாங்க, இவர் ஏன் செய்யல? ஏன்னா என்னுடைய வார்த்தை வெறும் கடப்பாறை தான். அவங்க அந்த கடப்பாறை வச்சு நோண்ட ஆரம்பிச்சா உள்ள இருந்து தான் வெளியில வரும். இவர் தூக்கி கடப்பாறையை தூக்கி ஓரமா போட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டாருன்னா உள்ள இருந்து ஒண்ணும் வராது. அப்ப 2 பேர்கிட்டயும் நான் ஒரே கடப்பாறை தானே கொடுத்தேன். புரியுதுங்களா சிவபாலன் சார்? புரியுது சார், புரியுது சார். அப்போ ஆசிரியர் என்ன கொடுக்குறாருன்னா மாணவர்களுக்கு கடப்பாறை தான் கொடுக்குறாரு. அவர் தங்கத்தை வெளியே எடுத்து கொடுக்கல. சரிங்களா? தங்கம் உனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு கடப்பாறை கொடுக்குறாரு. யார் யார் எவ்வளவு வேணுமோ நீங்க தான் நோண்டி எடுத்துக்கணும். அதே தான் இப்ப நானும் செஞ்சுட்டு இருக்கிறேன். சரிங்களா? மட்டும்தான் சார் ஆனா இந்த புரிதல் உலகத்துல வந்து இருக்கிற பல மாணவர் ட்ரைனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன் வாங்கன்றாங்க. அப்படி பண்ண முடியாது. பண்ணவே முடியாது. அவங்க வந்து விலை மட்டும் தான் முடியும். புரிதல் வந்து அந்த மாணவர் தான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க எல்லாமே. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்பிக்கையை வெளியிலிருந்து எவரும் கொடுக்கவும் முடியாது, எவரும் பெறவும் முடியாது. ஆனால் ஒருவருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு நீங்கள் தூண்டுகோலாக இருக்கலாம், ஊன்றுகோலாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம். புரியுதுங்களா ஐயா? அதனால்தான் இதுனா என்ன, அதுனா என்ன, அதுனா என்ன, இதுனா என்னன்னு வள்ளுவர் சொன்னவரு, நம்பிக்கை எனப்படுவது யாது எனின்னு ஒரு குறள் வச்சிருக்கலாம். ஆனா வைக்கல. காரணம் என்ன தெரியுமா? அதுல பிரயோஜனம் இல்லை. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் விளம்பரத்துக்கு பிரபு வரார் சார். அவர் நேரடியா வந்து உங்ககிட்ட இந்த நகை எடுத்துங்க, அந்த நகை எடுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஆனா அவர் என்னென்னமோ பேசிட்டு கடைசியா சொல்றாரு, நம்பிக்கை அதானே எல்லாம். காரணம் என்ன தெரியுங்களா? அவரு நேரடியா சொன்னாவே நீங்க கேட்டுருவீங்கன்னா அவர் நேரடியா சொல்லிட்டு போயிடுவாரு. ஏன்னா அவர் என்னதான் நேரடியா சொன்னாலும் உங்களுக்குள்ள இருந்து நம்பிக்கை பிறந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த செயலை செய்வீர்கள். ஐயா இன்னைக்கும் பேப்பர்ல வந்துட்டு இருக்குங்க ஐயா, ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆகுன்னா நரபலி கொடுத்தா கோடீஸ்வரன் ஆகலான்றதுக்காக தன்னுடைய மகளையோ மகனையோ பலி கொடுக்குறாங்க. பாக்குறீங்களா இல்லையா பேப்பர்ல? அதுக்கு என்ன காரணம்? நம்பிக்கை. அதுதாங்க ஐயா, எவன் நம்பினானா அவன் பலி கொடுக்குறான். கோடீஸ்வரனா ஆனானா இல்லையான்னு தெரியாது. ஆனா பலி கொடுக்கறதுக்கு யாரு காரணம்? யாரோ ஒருத்தர் சொன்ன இல்ல, யாரோ ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையானா இல்ல, யாரோ ஒருத்தர் சொன்னதுல இருந்து அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை வெளியெடுத்துட்டாரு அவரு. சரிங்களா? சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கு பாம்புனா ரொம்ப பிரியம். அவருக்கு வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா பாம்பு பத்தியும் தெரியும். அவர் அப்படிதான் ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல ஒரு டாக்டர் இருக்கிறாராம். அவர் போர்டு போட்டிருந்தாராம். என்ன போர்டுன்னா, இங்க வந்து எல்லா விதமான பாம்பு கடிகளுக்கும் விஷ முறிவு தரப்படும், மருந்து தரப்படும் அப்படின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியமா, யாரா அந்த டாக்டர் போய் பார்க்கலாமேன்னு போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, அது எப்படி டாக்டர் எல்லா பாம்புகளுக்கும் நீங்க விஷமுறிவு தர முடியும்? ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியான விஷம் இல்லை, வெவ்வேறு வகையான பாம்புகள் இதுல எந்தெந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்குன்னு இவர் எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. சார் நான் ஒன்று சொல்லுவேன் சார், யாராவது ஒன்று சொல்றேன் சார். நான் கேட்ட சொல்லுவேன் சார்.
அவர் சொன்னது வந்து சில பாம்பு கடிச்சா விஷமே இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயம் தானே சார்? இல்ல அவர் சொன்ன டாக்டர் சொன்னது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% பாம்புகள் கடித்தால் உயிர் போகாது. நான் கேட்டிருக்கேன் சார், நான் கேட்டிருக்கேன் சார். 10% பாம்பு கடிச்சாதான் உயிர் போகும். அப்போ 10 பேர் என்கிட்ட தூக்கிட்டு வரானா செல்ல நம்பிக்கையோட தூக்கிட்டு வருவான், நான் மருந்து கொடுப்பேன். 9 பேர் பொழைச்சுக்கோ, ஒருத்தன் தானே சாவ போறான், செத்துட்டு போறான். ஆனா இந்த 9 பேர் காப்பாற்றப்படுறான் பாருங்க, அவன் இந்த மருந்தாதால் தானே காப்பாற்றப்பட்டன்னு திரும்ப இங்க வருவான். அதனாலதான் நான் போர்டுல என்ன போட்டிருக்கேன், எல்லா மருந்து பாம்பு கடிக்கும் விஷம் கொடுக்கப்படும் போட்டிருக்கேன்னு. புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எவன் ஒருவன் தனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அதில் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. நீங்க நம்பிக்கை எங்கேயும் தேடாதீங்க. தேடினீங்கன்னா உங்க வாழ்க்கை வேஸ்ட். நம்பிக்கை யார்கிட்டையும் தேடாதீங்க, யார் மேலேயும் வைக்காதீங்க, யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது. நான் ஏற்கனவே நம்முடைய அறிமுக வகுப்புலே சொல்லிட்டேன் நானு, உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்கள் மனதிற்குள் தான் இருக்கிறத தவிர வெளியில எங்கேயுமே இல்லை. புரியுதுங்களா? அதனால உங்க வாழ்க்கையினுடைய வெற்றியை வெளியே தேடிங்கன்னா நீங்க அஞ்ஞானி. உங்க வாழ்க்கையினுடைய வெற்றி உங்க கையில தான் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா விஞ்ஞானி. உங்க வாழ்க்கையினுடைய வெற்றி உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் மெய்ஞானி. சார், இது ஒரே ஒரு கேள்வி சார். சொல்லுங்க ஐயா. இப்ப வந்து நான் ஒரு வந்து குற்றமற்றவன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில வந்து நான் ஒரு சூழ்நிலையில குற்றவாளிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுது. அப்போ வந்து நான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு வந்து யாரையோ ஒருத்தரை நம்பி, ஒரு வக்கீலையோ நம்பி தானே சார் நம்ம போற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நம்ம தனிப்பட்ட மனசு மூலமா செயல்பட முடியாது சார். அப்ப அடுத்தவன் நம்பி தான் போற மாதிரி இருக்கு. நான் குற்றவாளி இல்ல, நான் குற்றவாளி சூழ்நிலையால குற்றவாளி ஆக்கப்பட்ட சூழ்நிலை, அது என்ன விடுபடணும்னா யாரோ ஒருத்தர் நம்பி தான் போகணும். அப்ப ஏன் நம்பிக்கை பண்ண வச்சிருந்தா அதுல இருந்து வெளியே வந்துடலாமா? சார் அதுதான் சார் சொல்றேன். உங்க நம்பிக்கையில நீங்க பிரஷர் கொடுத்துட்டே இருந்தீங்க, அது 100% நம்பிக்கையா மாறிச்சுன்னா அது வெளிப்புற சூழல்கள் எல்லாத்தையும் மாத்தி அமைக்கும். இதுக்கு மட்டும் ஒரு விளக்கம் வேணும் சார். கொடுத்துறேன் நான் போக போக கொடுத்துறேன். இப்போ இன்னைக்கு லெவல் வரைக்கும் இது புரிஞ்சிருச்சா? நம்பிக்கை எவரும் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை நீங்களே தான் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆனால் நீங்களே எடுத்து பயன்படுத்துவதற்கு எவரேனும் துணை புரிய வேண்டும். அதாவது ஏதாவது துணை இருக்க வேண்டும். வெறுங்கையில உங்க லேண்ட்ல இருந்து நோண்டி தங்கத்தை வெளியில எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு கடப்பாறையாவது வேணும், ஒரு மண்வெட்டியாவது வேணும், அல்லது ஒரு ஜேசிபியாவது வேணும். அப்படிதான் மற்றவர்களுடைய பயன். சரிங்களா? அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு செம்பு பாத்திரம் நீங்க வச்சிருக்கீங்க ஐயா. சரிங்களா? எதுவுமே பயன்படுத்தல, அப்படியே ரொம்ப நாள் வச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அது கருத்து போயிடும். கருத்து போடுமா? ஆமா, கருத்து போயிடும். இப்ப அந்த கருத்து போனதை பளபளப்பா ஆக்கணும், என்ன பண்ணுவீங்க? புளி போட்டு தேய்க்கணும். புளி போட்டு தேய்க்கிறீங்க. சரிங்களா? இப்ப புளி போட்டு தேய்ச்சோன்னா அதுல ஒரு பளபளப்பு வந்துருதா? வந்துருது. இப்ப அந்த பளபளப்பு செம்புல இருந்து வருதா இல்ல புளியில இருந்து வந்ததா? செம்புல இருந்து தான் வந்திருக்கு. செம்புல தானே வந்தது, புளியில இருந்து வரல. ஆமா, புளி பயன்படுத்தப்பட்டது. ஆனா செம்புல இருந்து அந்த பளபளப்பு வெளியில வரதுக்கு புளி பயன்பட்டது, உதவி பண்ணுச்சு. புரியுதுங்களா? அப்ப புளி பளபளப்பை கொடுக்கல, புளி அந்த பளபளப்பை தரல, அது செம்புக்குள்ளே தான் இருக்குது. புளியினுடைய வேலை அதை வெளியே எடுத்து காமிச்சது, அவ்வளவுதான். ஆமா, அந்த பளபளப்பு வெளியில வர்றதுக்கு அந்த புளி பயன்பட்டது. அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள், கருத்துக்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் புளிதான். நீங்க தான் செம்பு பாத்திரம். நீங்க களிம்பு ஏறி போயிருக்கீங்க, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த களிம்பு நிக்கிறதுக்காக நான் என் புளியை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் எந்த பளபளப்பும் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்க முடியாது. அது உங்களுக்குள்ள இருக்குது இன்பில்ட்டா. நான் இப்ப புளி போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஐயா புரிஞ்சுச்சா சார்? யாருக்கெல்லாம் இன்னும் புரியல இது? சார் ஒரு 3 பாயிண்ட் சொன்னீங்களே சார், இந்த விஞ்ஞானி, அஞ்ஞானி, மெய்ஞானி, அது கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? உங்களுக்கான வெற்றி வெளியில் இருப்பதாக நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நீங்கள் அஞ்ஞானி. உங்களுக்கான வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஒரு விஞ்ஞானி.
ஆனால் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் ஒரு மெய்ஞானி. சார் அப்ப விஞ்ஞானிகள் விஞ்ஞானியா இருந்தது விஞ்ஞானியா மாறுறாங்களா? அவங்களுக்குள்ள வெற்றி இருக்குன்னு சொல்லி முயற்சி பண்ணி வெற்றி அடையிறாங்க. ஒரு விஞ்ஞானி ஒண்ணு கண்டுபிடிக்கிறாருன்னா அவரு நமக்கு நம்மகிட்ட இருக்கு அப்படி தெரிஞ்சுதான் அவர் முயற்சி பண்ணி விஞ்ஞானியா மாறுறாரு. கரெக்டா? அப்ப முதல்ல விஞ்ஞானியா இருந்தாதான் விஞ்ஞானியா ஆக முடியும். விஞ்ஞானியா இருந்தா விஞ்ஞானியா இல்லைங்கயா, நீங்க வந்து அஞ்ஞானியா இருந்து விஞ்ஞானியா மாறி அப்புறம் தான் மெய்ஞானி ஆக முடியும். ஓகே ஓகே. அப்போ 3 படிகள் இருக்கு. அதாவது இப்போ நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் அடிக்கணும் சரிங்களா? நீங்க ஒரு உருட்டுக்கட்டை கொண்டு போய் அவர் பக்கத்திலே போய் நின்று அடிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஒருத்தர் அடிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கன்னா உருட்டுக்கட்டை கொண்டு போய் அவர் பக்கத்திலே இருந்து அடிக்கலாம். அப்போ நீங்க போகணும், உருட்டுக்கட்டை போகணும், இதெல்லாம் அவர் பக்கத்துல கொண்டு போய் வச்சு அடிக்கலாம் ஒரு ஆளை. இப்படிதான் அடிக்க முடியும்னு நீங்க நம்புறீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு லெவல். இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த லெவல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து அடுத்த லெவல் உருவாகும். என்ன தெரியுங்களா? நாம பக்கத்தெல்லாம் போக வேண்டியது இல்ல, நாம உட்காந்த இடத்துல இருந்து கல்லு கட்டை எல்லாத்தையும் இங்க இருந்து விட்டடிச்சா போதும், அவன் மேல போய் அது அடிக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இது 2வது லெவல்ல அடிக்கிறது. புரியுதுங்களா? முதல் லெவல் அடிக்கும் போது நீங்களே போனீங்க, கட்டை எடுத்துட்டு போனீங்க, கல் எடுத்துட்டு போனீங்க, பக்கத்துல கொண்டு போய் வச்சு அடிச்சீங்க. இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம போக வேண்டியது இல்லை, நம்ம கட்டையும் கல்லும் இங்க இருந்து போனா போதும், அதை அடிச்சுட்டு வந்துடும். புரியுதுங்களா ஐயா? நாராயண ஐயா புரியுதுங்களா? ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு முதல் வழி பயன்படுத்தினீங்க, நீங்களும் போனீங்க, கல்லையும் கொண்டு போனீங்க, கட்டையும் கொண்டு போனீங்க. இது முதல் நிலை. 2வது நிலையை அந்த ஆள் அடிக்கிறதுக்கு இல்ல கட்டை கல்லுல இங்க இருந்து விட்டு எறியறீங்க, அவன் மேல போய் அடிக்குது, அதே காயத்தை ஏற்படுத்துது. இது 2வது நிலை. 3வது நிலையில தெரிஞ்சுக்கிங்க, ஐயோ ஒருத்தன் அடிக்கிறதுக்கு கட்டை கம்பு கல்லுலாம் தேவையில்லை, ஒரு சொல் போதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்க கட்டையால் அடிச்ச வழியை விட நீங்க ஒரு கல்லால் அடிக்கிற வழியை விட சொல்லால் அடிக்கிற வழிக்கு அதிகமான பவர் உண்டு. அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த நிலையெல்லாம் தாண்டி வரணும். புரியுதுங்களா? அப்போ முதல் நிலை புரிஞ்சவனுக்கு 2வது நிலையும் 3வது நிலையும் தெரியாது. 2வது நிலை புரிஞ்சவனுக்கு முதல் நிலை தெரியும், 3வது நிலை தெரியாது. 3வது நிலை புரிஞ்சவனுக்கு தான் முதல் நிலையும் தெரியும், 2வது நிலையும் தெரியும், 3வது நிலையும் தெரியும். சரிங்களா? 10ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு தான் 3ஆம் கிளாஸ் பாடமும் 5ஆம் கிளாஸ் பாடமும் தெரியும். 3ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு 5ஆம் கிளாஸ் பாடமும் தெரியாது, 10ஆம் கிளாஸ் பாடமும் தெரியாது. அதே போல 5ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு 3ஆம் கிளாஸ் பாடம் தெரியும், 10ஆம் கிளாஸ் பாடம் தெரியாது. 10ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு 3வது பாடமும் தெரியும், 5வது பாடமும் தெரியும். புரிஞ்சுங்களா ஐயா? ஐயா நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இதுக்கு நேரம்லாம் நமக்கு பத்தவே பத்தாது. சரிங்களா? நாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா எழுதி வச்சுக்கங்க. இப்ப ஏதாவது கேட்க வேண்டியது இருந்தா உடனடியே கேளுங்க. சிவபலன் ஐயா எதுவும் கேள்வி இல்லையா? சார் கடைசியில் உள்ளதுதான் வந்து நான் கேட்டுக்கிறேன் சார். இன்னைக்கு நல்லா புரிஞ்சிச்சு நிறைய விஷயங்களு. நாடு புதையல எடுத்துட்டாரு. என்னங்கய்யா? நாடு புதையல எடுத்துட்டாரு சார். இல்ல பாத்துங்க, ஏன்னா அவர் இருக்கிற தீவிரத்தை பார்த்தா நைட்டோட நைட்டா உங்க லேண்ட்ல இருந்து சேர்த்து ஏத்துட்டு வர போகுது. இல்ல எனக்கு கொடுத்துட்டு தான் போவாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லவர் சார், வல்லவர். நன்றி நன்றிங்கய்யா. அப்ப நிறைவு செய்யலாமா? யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லையா? மேஜர் நாராயண் சார், மில்டன் ராஜசேகர் சார், சார் கேள்விகள் ஏதாவது இருக்குதா? இந்த விஞ்ஞானி உங்கள் கையில் நம்பிக்கை இருந்தா அது வந்து விஞ்ஞானின்னு சொல்லலாமா? இல்லைங்கய்யா, உங்க கையில பொருள் இருந்தா, பொருள் எங்கேயோ வெளியில இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அஞ்ஞானி.
ஆ பொருள் உங்க கையில இருக்குதுன்னு நினைச்சா நீங்க விஞ்ஞானி. பொருள் ஆ உங்களுக்குள்ளவே என்கி இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா மெய்ஞானி. ஓகே ஓகே சார் ஓகே சார் புரிஞ்சுங்களா? எஸ் சார் எஸ் சார் ம். நன்றிங்க ஐயா. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.